வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கேன். கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் படிச்சது அக்குபஞ்சர் படித்தேன். அக்குபஞ்சர் MD முடித்தேன். அதுக்கப்புறம் ப்ரானிக் ஹீலிங் முடித்தேன். இதை படிச்சுட்டு இருக்கும்போது ரேக்கி கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அதையும் முடித்தேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே சைடில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கும்போது சரயோகம் படித்தேன். சரம் கற்றுக்கிறது. அப்புறம் வர்மா கிளாஸ் படித்தேன். வர்மாவும் தெரியும், வர்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஃப்ளவர் மெடிசன் படித்தேன். ஃப்ளவர் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸஸும் அதை பற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பஞ்சபட்சி சாஸ்திரம் படிக்க வாய்ப்பு கிடைச்சது, அதுவும் படித்தேன். பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் மட்டும் நீங்கள் பேசுங்க. மற்ற நேரத்தில் அன்மியூட் பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே டிஸ்டர்ப் ஆகும் மற்றவங்களுக்கு. தேங்க்யூ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி, NLP, அதுக்கப்புறம் NLP தெரப்பி. NLPனா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். ஸோ இதுவும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் முடிச்சுட்டேன். இதை தவிர தனி மனிதனோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ தாந்திரிக பரிகாரம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஜாதகம், ஜோதிடம், அதுவும் இப்ப கிளாஸ் எடுக்கல, அதை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜோதிடமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நான் ரீசெண்டா அடுத்தது பிளான் பண்ணிட்டு இருக்கிறது, கிளாஸ் எடுக்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறது, வாஸ்து சாஸ்திரம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வாஸ்து சாஸ்திரம் பார்த்துட்டு இருக்கிறேன். இதை தவிர கிராஃபாலஜிஸ்ட், கையெழுத்தை வச்சு எப்படி நம்ம அவங்களோட தலையெழுத்து எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, கிராஃபாலஜிஸ்ட், அதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர டிராயிங் தெரப்பி, கலர் தெரப்பி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஹீலிங் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா உதவி செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு உதவி செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்தான் முயற்சி செஞ்சு உதவி செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் படிப்புக்கு எவ்வளோ தேவைப்படுகிறதோ முடிஞ்சாலும், நம்மளால எல்லாருக்கும் சொல்ல முடியாது, முடிஞ்சாலும் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது, நார்மல் அன்னதானம் கொடுக்கறது, முதியோர் இல்லத்துக்கு வஸ்திரதானம் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சில செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்போ ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய வளரணும், இன்னும் நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசையும் இருக்குது. அதற்கான அமைப்பும் நம்ம குருமார்களும் இறைவனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருவருளும் குருவர்களும் நம்ம எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப நம்ம கத்துக்க போற மணி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸும் இருக்கு. மணி மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் இல்ல, அந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் பேர் வச்சா நிறைய பேர் வருவாங்கன்றதுக்காக அதுக்கு மணி மேனிஃபெஸ்டேஷன் பேர் வச்சிருக்கிறோம். அந்த கிளாஸ்ல வந்து ஹெல்த்துக்கும் இருக்கு, வெல்த்துக்கும் இருக்கு, நம்ம மைண்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே இருக்கு அந்த கிளாஸ்ல. அந்த மாதிரி பல விதமான கிட்டத்தட்ட 33 வகையான பயிற்சி வகுப்புகள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட வாழ்க்கையில முன்னேறி ஆகணும், வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது, முன்னேறி ஆகணும், அவ்வளவுதான். அது எங்காலும் இருந்துட்டு போட்டோம், என்னாலும் இருந்துட்டு போட்டோம், ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், முன்னேறி ஆகணுங்க, அவ்வளவுதானே. அதற்கு நம்மளால என்ன முடியுமோ, குருவர்கள் திருவர்கள் நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிளாஸஸ் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னமும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், சொல்லி கொடுத்துக்கிட்டும் இருக்கு அதே நேரத்தில். சரி, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே தலைப்பு பார்த்திருப்பீங்க, சர்வ கட்டுக்களை. என்ன தலைப்பு? சர்வ கட்டுக்களை. யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சர்வ கட்டுக்களை உடைக்கும் பரிகாரங்கள், உடைப்பது எப்படி? சரி, சூப்பர். சரி, சர்வம் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கும். சர்வம்னா எல்லாம், அனைத்தும். சரிங்க. கட்டு அப்படின்னா என்னது? கட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம டெக்னிக்கலா ஜோதிடம், மாந்திரிகம், தாந்திரிகம் அந்த லாங்குவேஜ்ல பேசணும்னா கட்டுன்னு சொல்லுவோம். நம்ம நார்மல் லாங்குவேஜ்ல பேசலாம். தடைகள், லாக், பிளாக். நான் ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க, என்னமோ தெரியல, என்னால அது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. முயற்சி செய்யறேன், என்னால முடியல, அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. நானும் பல வருஷம் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐடியா இருக்கு, சூப்பர் ஐடியா இருக்கு, என்கிட்ட பணமும் இருக்கு. நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தேன்னா ஏதோ ஒரு சின்ன தடை வந்துடுது, என்னால அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. செலவு பண்றேன், நல்லா இன்வெஸ்ட் பண்றேன், வர முடியல. ஒரு சிலருக்கு நான் ஐடியா கொடுக்குறேன், அவங்க டெவலப் ஆகி சூப்பரா வந்துடுறாங்க. அந்த ஐடியா அதே மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது, என்னோட லைஃப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வரமாட்டேங்குது. என்னோட ஃபேமிலிக்குள்ள எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு. எங்க அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை நடந்தது, வாக்குவாதம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் எங்க அக்காவுக்கும் சண்டை, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பிரச்சனை.
அதெல்லாம் நாங்க குடும்பமா பேசுறது இல்லை. எங்க குடும்பம் தனியா இருக்கு, அவங்க குடும்பம் தனியா இருக்கு. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லை. சரிங்களா? சரி, இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அந்த பிரச்சனை ஆக்சுவலா மறந்து போயிடுச்சுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா பிரச்சனை மறந்து போச்சு. ஆனா நாங்க பேசுறது இல்லை. பிரச்சனை ஞாபகம் இருக்கு. சொத்து பிரச்சனை, எனக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு முழுசா வந்து சேரல. என்னோட சொத்துல அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இல்ல அவங்க எடுத்துக்கல, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபேமிலி 4-5 அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க. எங்க அப்பாவோட சொத்து நிறைய இருக்குது. எங்க அப்பாவும் உயில எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஐ மீன் மொத்தமா எல்லாம் பிரிச்சுக்கோங்கன்னு பார்த்து போயிட்டாரு. இப்ப நாங்களாம் பிரிக்கலான்னு பார்த்தா பிரிக்க முடியல. ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் இவரை கூப்பிட்டு அவர் வர மாட்டேன், அந்த அண்ணன் கூப்பிட்டா இந்த தம்பி வர மாட்டேன், ஒருத்தர் வர மாட்டேன். ஒரு இதே போக முடியும். சொத்து சரியா வந்து சேர மாட்டேங்குது. பணம் சம்பாதிக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன், எப்படி செலவாகனே தெரிய மாட்டேங்குது. வருமானம் வருது, எப்படி என்ன பண்றதுனே தெரியலங்க. எங்க போறதே தெரியல. மாச கடைசியில பார்த்தா எல்லா கணக்கும் எழுதி எல்லாம் பாத்துறேங்க. 2 ரூபா ட்ரை பண்ணி பார்த்தேன், கணக்கெல்லாம் எழுதி பார்த்தேன். எல்லா செலவும் தேவையான செலவு மாதிரி தான் இருக்கு. கடைசியில சேவிங்ஸ் வரணும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. எங்க அப்பா நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அதே தொழில் அப்படியே பரம்பரையா பண்ணலான்னு சொல்லி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு எங்க அப்பா 100 பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப 50 ஆச்சு. அப்புறம் இப்ப 10 நான் மட்டும் தான் பண்ணி, நானும் 2-3 நாள் பண்ணிட்டு இருக்கேன் தொழில். நான் வீட்டுல இருக்கிறேன். வீட்டுல பிரச்சனைகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. கண்டினியூஸா ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குங்க. உடனே தலைவலிக்குது, சரி தலைவலிக்குதுன்னு சொல்லி மருந்து சாப்பிட்டா அதுக்கடுத்து வயிறு வலிக்குது. இது முடிஞ்சா அதுக்கப்புறம் அந்த நோய் வருது. இந்த ஏதாவது ஒரு படுத்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. டென்ஷன் ப்ரெஷர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு வர வேண்டிய வருமானம் சரியா வர மாட்டேங்குது. சரியா சம்பாதிக்க முடியல. சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது. உடம்பு ஆரோக்கியம் சரியில்லை. நான் ஒரு முயற்சி செஞ்சாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. இதுல ஏதாவது ப்ராப்ளம் யாருக்காவது இருக்குங்களா? இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்ல இது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமோ யாருக்காவது இருந்தால் உங்களுக்காக தான். யாருங்க? புரியல, என்ன சொன்னீங்க? ஓகே, பாருங்க, ஒரு ஃப்ளோல கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அன்வான்டட் டிஸ்டர்பன்ஸ், புரியுதுங்களா? சரி, இதே மாதிரி வாழ்க்கையில நல்ல ஃப்ளோ போயிட்டு இருக்கு. திடீர்னு யாரோ வந்து குறுக்க வந்து தடை போடுற மாதிரி இருக்குது. வீட்டுல நிம்மதி இருக்கு. இந்த மாதிரி இது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமோ ஆர் இதுல இருந்து சொன்ன ப்ராப்ளம் ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட உங்களுக்கு தான் இந்த பயிற்சி வகுப்பு. சரிங்களா? சரி, ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட சொன்ன லிஸ்ட் அப்படியே இருக்குது. இதை தவிர நீங்க சொல்லாத லிஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேணா அந்த லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிடுறோம். அதையும் சேர்த்து வேணா கூட கிளாஸ் கட்டுங்க. அப்படிதானே? ஃப்ளவர் மெடிசன்ல 38 வகையான மருந்து இருக்குங்க. அந்த கிளாஸ வந்து அப்படியே படிச்சாங்க. ஒருத்தர் படிச்சதுல முடிஞ்ச பிறகு சொல்ற, சார் 38மே எனக்கு தேவைப்படுது சார். எல்லா கேரக்டரும் எல்லா அப்புறம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காக்டெயில் போட்டு சார் குடிச்சலாமா எல்லாத்தையும் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி இப்ப சொன்ன ப்ராப்ளம், இது சம்பந்தப்பட்ட சொல்லாத ப்ராப்ளம், உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மனசுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், வாழ்க்கையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இதற்கு எல்லாத்துக்குமே முக்கியமானது இன்னொன்னு, குலதெய்வம். குலதெய்வம் கோயில் போகணும்னு ட்ரை பண்ற, போகவே முடியல. குலதெய்வம் யாருன்னே தெரியல. நான் வந்து வீரபத்ரன் கும்பிட்டு இருக்கேன், முனீஸ்வரன் கும்பிட்டு இருக்கேன். அவங்களாம் காவல் தெய்வம், அவங்க குலதெய்வம் கிடையாது. அவங்களாம் காவல் தெய்வங்கள். அவங்களை கும்பிட்டு இருக்கிறேன். பெருசா வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. குலதெய்வம் போகணும்னு நினைச்சாலே பிரச்சனை வருது வீட்டுல. குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தா வீட்டுல தான் டேமேஜ் ஆகுது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்புறம் முன்னோர்கள் சாபம், பித்ருக்கள் சாபம். பித்ருக்கள் வந்து நமக்கு சாபம் கொடுப்பாங்களா, அதை பார்க்கணும். ஐயா தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க. யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. நான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விட்டுடலாம். போட்டுனா நீங்க யாரும் நடுவில் பேச முடியாது, புரிஞ்சுக்கோங்க. உங்க மொபைல் உங்க லேப்டாப் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நீங்க செக் பண்ணுங்க, மியூட் போட்டிருக்கீங்களா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து இங்க சும்மா அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டு நான் பாட்டு அங்க விளையாட போயிட்டேன் அப்படின்னா நீங்க கால் கட் பண்ணிட்டே போயிடுங்க. நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க கொஞ்சம் சீரியஸா முழுசா உட்காந்து கவனிங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்காக நீங்க முயற்சி செய்ய போறீங்க. அதுக்கு நம்ம பயிற்சி சொல்ல போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப உங்களுக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம ஒரே வீட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோம். உங்களுக்கு பசிக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணு சமைச்சு தரலாம், ஹோட்டல்லாம் வாங்கி தரலாம்.
உங்களுக்கு உணவு வச்சாச்சு, முன்னாடி தட்டுல வச்சாச்சு, இந்த உணவை நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்த்தியான உணவை நீங்க சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கலாம். சாப்பிட வேண்டியது யாரோட வேலை? உங்க வேலை. நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு ஒருத்தர் பண்ணாருங்க, எனக்கு விதி இருந்தா அந்த உணவு எனக்கு வயிற்றுக்குள்ள போகட்டும் அப்படின்னாரு. ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைச்சது கொடுத்துட்டாரு, உணவு இருக்கு, உங்க முயற்சி கொஞ்சமாவது வேணும். நான் முயற்சியே செய்ய மாட்டேன், கையை வேணா இப்படி கட்டிட்டு உட்காந்துப்ப, எனக்கு முயற்சியே செய்ய மாட்டேன். முயற்சியே செய்யலன்னா ஒண்ணும் நடக்காதுங்க. ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கணும்னு நினைக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது. சரிங்களா? கொடுத்துட்டாரு, இங்க நம்ம முயற்சி செஞ்சாதான் கிடைக்கும். வயிறு நேரம் மேக்சிமம் நம்ம என்ன பண்ணலாம், உணவு கூட ஊட்டி விடலாம், வாயை திறக்க மாட்டேன். என்ன பண்றது அவங்கள? சரி, இப்ப சர்வ கட்டுக்கள் பரிகாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த சொல்யூஷன் தெரிஞ்ச சொல்யூஷனை நம்ம செய்யறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்முறை கொண்டு வர்றது பரிகாரம். சரி, எல்லாருக்கும் வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்கு, அப்ப எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கா? எஸ் இருக்கு. விடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, விடியாத இரவென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னு பார்த்தா, நம்ம பேசிக்கா என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, என்னோட ப்ராப்ளத்துக்கு நான் நினைச்ச மாதிரிதான் சொல்யூஷன் கிடைக்கணும், நான் கேட்ட மாதிரிதான் கிடைக்கணும். நான் எம்பிபிஎஸ் படிச்சேன், ஏபிசிடி படிச்சேன், பிஇ முடிச்சிட்டேன், நான் வந்து எம்ஏ முடிச்சிட்டேன், நான் இன்ஜினியரிங் பண்ணேன், பெரிய லெவலில் படிச்சுட்டேன், நான் கோயில் போறது. கடவுளே எனக்கு வந்து யூஎஸ்ல வேலை வாங்கி கொடுத்துருப்பா, நெக்ஸ்ட் மந்த் இன்டர்வியூ இருக்க, அதில் செலக்ட் ஆனி யூஎஸ்ல வேலை வாங்கி கொடுத்துருப்பா, அதில் போய் 1000 rupees ஓகே உண்டியல்ல போட்டு போறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி இதுக்கே இல்லைன்னா கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு செஞ்சிருக்கோமா இல்லையா? நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், எனக்கு நான் நகை வெட்டிக்கிறேன், ஏன் சம்திங், நான் வந்து அழகு குத்திக்கிறேன், நான் வந்து உனக்கு பூஜை பண்றேன், உனக்கு அபிஷேகம் பண்றேன், உனக்கு வந்து பால் பாயசம் செஞ்சு தரேன், உனக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு தரேன். யாருக்கிட்ட? நம்ம செய்யற சக்கரை பொங்கல் அவர் சாப்பிட்டுதான் அவர் வந்து அடுத்த வேலை சாப்பிடு நல்லா ஹெல்த் ஆயிட போறாரு. நீங்க முடி கொடுத்தா அவருக்கு என்ன, நீங்க முடி கொடுக்கலன்னா அவருக்கு என்ன? இது உங்க முடி. நீங்க உண்டியல்ல 1000 ரூபாய் போட்டா உடனே அவர் வந்து பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டு போறாரு. உங்க அடுத்த வேலைக்கு உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீ 1000 ரூபாய் போட்டியா, எஸ் ஐ டேக் இட் ஹியர், ஐ வில் கோ அண்ட் பை சம் நூடுல்ஸ் வாங்கிட்டு சாப்பிடுவேன்னு சொல்லி போடுறாரா? நமக்கு படி அளக்கிற கடவுளுக்கே நம்ம படி அளக்கிறது இதுதானே? இப்படிதானே இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்மளை படைச்ச கடவுளுக்கு தெரியாது. நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டேன், ஏபிசி முடிச்சிட்டேன், இசட் வரலும் முடிச்சிட்டேன், ஏபிசி இசட் வரலும் படிச்சு முடிச்சிட்டேன், பெரிய படிப்பு படிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்தியால வேலை வேணும், யூஎஸ்ல வேணும், யூகேல வேணும், ஃபாரின் கண்ட்ரி போகணும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும். அப்படி நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டேன்னா மொட்டை அடிச்சுக்கிறேன், இல்லைன்னா ஒரு 1000 rupees 2000 rupees 5000 rupees தரேன், இல்லை உனக்கு வெளியில வேல் வாங்கி தரேன். கேட்டாரா? நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளை விட நம்ம அறிவாளி, கடவுளை விட நம்ம புத்திசாலி, கடவுளுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜும் போய் படிக்கல, நான் படிச்சுட்டேன். ஸோ ஐ நோ அபவுட் மை செல்ஃப், என்னோட குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியாது அதெல்லாம். அதனால நான் என்ன பண்ணணும்னு ஐ எம் டேக்கிங் த டிசிஷன், நாட் காட். ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு இதை செய்யறேன். எப்படி? நீ எனக்கு இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்யறேன். இதுக்கு பேர் என்னங்க? நீங்க எனக்கு ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறேன்னு சொன்னா இது பேர் என்னங்க? கிவ் அண்ட் டேக் பாலிசி. கிவ் அண்ட் டேக் பாலிசி. சரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வியாபாரம். யார்கிட்ட பேசுறோம்? கடவுள்கிட்டே வியாபாரம் பேசுறது, பிசினஸ் பேசுறது, கமிஷன் பேசுறது. நீ எனக்கு 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்தனா உனக்கு வந்து 50,000 ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறேன். 10%, 5%. இந்த மாதிரிலாம் பண்றோம், இதெல்லாம் நியாயம் தானா? ஆக கடவுளுக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த இறைவனுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். சோ நான் என்ன ஆகணும்னு நான் சொல்லிட்டேன், யூ கிவ் இட் டு மீ.
நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தாயோட மார்புல நமக்கு தேவையான பாலை உருவாக்குன கடவுளுக்கு இப்ப என்ன பண்ணணும் கடவுளுக்கு தெரியாது. பிகாஸ் நான் நாலேஜபிள் பர்சன். சரி, இந்த கட்டுன்னு சொல்றோம் பாருங்க, தடைகள்ங்கிறது எங்க திரும்ப ஆரம்பிக்குது? பேசிக்கா எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு கர்வம், ஒரு ஆணவம். இன்னொன்னு, என்னோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் என்னோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம ஒரு டிசைட் பண்ணிட்டு அதை நோக்கி நம்ம போறதாங்க. சரி, இப்ப ஒரு உதாரணங்க. காலையில செம்மையா பசிக்குது, செம்மையா பசிக்குது. இப்ப பாருங்களேன், நம்ம வந்து பெரிய பெரிய கஷ்டம் அப்படியெல்லாம் கொண்டு போக வேணும். ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து ஆரம்பிப்போம், ரொம்ப சின்னதுல ஆரம்பிப்போம். இப்ப சர்வ கட்டுக்களை உடைக்கும் பரிகாரம். சரிங்களா? பசிக்கு பரிகாரம் என்னங்க? பசிங்கிறது ஒரு ப்ராப்ளம், பரிகாரங்கிறது உணவு. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு பூரி கிழங்கு தான் வேணும். சரி, இப்ப கடவுள் என்ன பண்றாரு? இடையே தம்பி, உனக்கு வயிறு சரியில்லை, உனக்கு பூரி கிழங்கு சாப்பிட்டு இன்னும் டேமேஜ் ஆயிடும், அது ஆயில் வேற, காலையில ஆயில் சாப்பிடாத, ஒத்துக்காது, கிழங்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கு. உனக்கு நான் என்ன பண்றேன், சூப்பரா இட்லி, நல்லா மல்லிப்பூ மாதிரி, மதுரை மல்லியா அந்த மாதிரி இட்லி 5 இட்லி சுட சுட தரேன், நல்ல கெட்டி சட்னி, வெள்ளை கலர்ல அழகா தேங்காய் சட்னி தரேன், கொஞ்சம் சூப்பரா செம்மையா சாம்பாரும் தரேன், சாப்பிடு. நம்ம என்ன சொல்றோம்? என் வாழ்க்கையே கஷ்டமா இருக்குதுப்பா, நான் என்ன கேட்டேன்னா ஆண்டவா, ஒரு 2 செட்டு பூரி, 2 செட்டு பூரி கிழங்கு தான், ஒரு செட்டுக்கு 3 பூரி, அப்புறம் 6 பூரி வரும். 2 செட்டு பூரி கிழங்கு தானே கேட்டேன், இதை ஏன்பா எனக்கு தரமாட்டேங்கிற, என்ன ஏன்பா இப்படி போட்டு சோதிக்கிற, இட்லியும் சட்னி கொடுத்து வச்சிருக்கிறப்ப ஏன்பா என் வாழ்க்கையை இப்படி போட்டு கொடுமைப்படுத்துற, அது சுட சுட 5 இட்லி பிளஸ் சட்னி எல்லாம் வேற இருக்குது, எப்படிப்பா நான் வாடுறது என் வாழ்க்கை, ஏன்பா இப்படி என்ன போட்டு கஷ்டப்படுத்துற. நமக்கு என்ன தேவை? பசிக்கு பரிகாரம் எது? நமக்கு என்ன தேவையோ, நம்ம வயிறு சரியில்லை, உடம்பு சரியில்லை, ஏன்னா நேற்று ஏதோ நேற்று சாப்பிட்ட உணவு சரியா சரிக்காம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்ப இட்லி சாப்பிட்டாதான் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இல்ல நமக்கு பசிக்கு இது சரியான உணவுன்னு கடவுள் நமக்கு கொடுக்கும் போது நான் கேட்டது கிடைக்கல, நான் கேட்டது நடக்கல, கடவுள் என்ன சோதிக்கிறார், என்ன கஷ்டத்தை கொடுக்கிறார், லைஃப் என்ன டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தினமும் நமக்கு பரிகாரம் எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு. நான் போட்டுக்கிறது ஒரு சட்டை போட்டிருக்கிறேன், எனக்கு இந்த கலர் பிடிக்கல, சட்டை பிடிக்கல, இது ஃபிட் ஆகல, அது ஃபிட் ஆகல, எனக்கு அந்த கலர் தான் பிடிச்சி, எனக்கு அதான் பிடிச்சிருச்சு. மானத்தை மறைக்கிறது சட்டை இருக்கா இல்லையா? சந்தோஷம் தானே? நான் கேட்டது கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி ஆண்டவன் எனக்கு செய்யணும், நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையணும். நீங்க நினைச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைந்திருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கும்னு. அந்த பையனை லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை லவ் பண்ணி இருந்தா மேபி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருப்பாரு. அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தா நம்ம நினைச்சது, இப்ப நான் நினைச்சது நடக்க வேணும்னு சொல்லலைங்க, மேனிஃபெஸ்ட் பண்ண வேணும்னு சொல்லல. ஆனா நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, எனக்கு எது தடையா இருக்குன்னு நினைக்கிறோமோ கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கறதுக்கு சரி ஓகே பொறுமையா இருக்குன்னு சொல்றாரு. நம்மளால ஏன் பொறுமையா இருக்க முடியல? சரி ஓகேங்க, நீங்க சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்ப வாழ்க்கையில முன்னேறவே கூடாதா? நிச்சயமாக முன்னேற வேண்டும். இப்ப இந்த தடைகளை உடைக்கிறதுக்கு பரிகாரம் செய்யறோம் பாருங்க. இந்த பரிகாரம் செய்ய 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 நம்ம வாழ்க்கையில என்னவாக நடக்கணும்னு கேட்டா, நம்ம வாழ்க்கைக்கு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன தேவையோ அது கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், எனக்கு வந்து 10 கோடி ரூபாய் இருந்தா நான் வந்து சந்தோஷமா வாழ்வேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், சரிங்களா? ஆனா அந்த 10 கோடி ரூபாய் முன்னாடி உங்களுக்கு ஹெல்த் தேவைப்படலாம், ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கலாம். அந்த ஹெல்த் கிடைக்கும் பரிகாரம். அதாவது தடைகளை உடைப்பது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்னெல்லாம் விஷயம் வேணுமோ அந்த முன்னேற்றத்திற்கு முதல்ல உனக்கு தேவை இருக்குல்லங்க. உதாரணத்துக்கு நீங்க சாம்பார் வைக்கிறீங்க, சாம்பார் உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து சாம்பார் சுட சுட சாம்பார் ரெடி ஆகும். கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார்னு வச்சுப்போம், நல்லா டேஸ்டா இருக்கும். மாங்காய் சேர்த்துக்கலாம், சாம்பார் வைக்கணும், டேஸ்டா இருக்கும், சரிங்களா? இப்ப கிளைமேக்ஸ் சாம்பாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது?
யாராவது பெண்கள் அப்படி சப்போஸ் இருந்தீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது பெண்களாக இருந்தா ஒருத்தருக்கும் தெரியல. பருப்பு வேணும், அப்புறம் அதுக்கு தண்ணி வேணும், அதுக்கு தேவையான ஸ்டவ் வேணும், அதுக்கப்புறம் தேவையான பாத்திரம் வேணும், அப்புறம் எண்ணெய் வேணும், கடுகு வேணும், வெங்காயம், தக்காளி, மாங்காய் முக்கியம் இல்ல, மாங்காய், முருங்காய், அப்புறம் கத்திரிக்காய் வேணும் இல்ல, இது மிளகா பொடி வேணும், இதெல்லாம் வேணும், இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேணும் தானே. இதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? பருப்பு வேக வைக்கணும். ஓகேங்களா? பருப்பு வேக வச்சுக்கிட்டு தனி பாத்திரத்துல ஓடிட்டு சரி வெந்துருச்சு. அடுத்தது நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்கணும். என்னங்க? கடுகு போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப எனக்கு சமையல் தெரியாது. நான் கேட்கிறேன், எனக்கு சாம்பார் வேணும், எனக்கு கத்திரிக்காய், முருங்காய், வெங்காயம் போட்டு எனக்கு சாம்பார் வேணும், எனக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நான் வழி நடக்க சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? சார் கொஞ்சம் எண்ணெய் எதுக்குங்க? தேங்காய் சாம்பாருக்கு யாருங்க எண்ணெய் ஊத்துவா? எண்ணெய்லாம் வேணாம். என்னங்க மிளகு போட்டாங்க, சாரி கடுகு போட்டாங்க. யாருங்க கடுகு போடுவோம்? இதெல்லாம் சாம்பார்ல கடுகே பார்த்தது இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது சமைக்கிறதுக்கு? தெரிஞ்சா சொல்லி கொடுங்க, தெரியல பேசாம போயிடுங்க. இப்படி நான் உங்ககிட்ட பதில் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பருப்பு சரி ஓகே. கடலை பருப்பா பச்சை பருப்பாங்க, ஏதோ ஒரு பருப்பு சரிங்களா? நீங்களே சொல்றீங்க இந்த பருப்பு எல்லாம் போடக்கூடாது, இந்த பருப்பு தான் போடணும்னு சொல்றீங்க, சோரம் பருப்பு தான் போடணும்னு சொல்றீங்க. ஏன்னா எனக்கு சமையல் தெரியாது. ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. எதுக்கு பருப்பை வேக வைக்கணும்? அதான் தண்ணியில போட்டு எல்லாத்தையும் கொதிக்க வைப்பேன், ஒன்னா சேர்ந்து கொதிக்கிட்டுமே. எனக்கு சமையல் தெரியாததுனால புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். எனக்கு என்ன வேணும்? சுட சுட கொதிக்க சாம்பார் வேணும். இப்ப நான் என்ன சொல்றேன்? கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுறேன். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பத்த வச்சுட்டு மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு பத்த வச்சுட்டு அப்படியே கொதிக்கிடும், எனக்கு சாம்பார் ரெடி. நீங்க என்ன சொல்றீங்க? இது மெத்தடே கிடையாது சார். மெத்தட் அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு, இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில அடுத்த லெவல்ல ஒரு ஸ்டெப் மேலே வர்றதுக்கு நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்போம், இது இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடணும். ஆனா இந்த பரிகாரங்கள் செய்யும் போது, நம்ம கட்டுக்கள் உடையும் போது வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். அது எதுவாக இருக்குன்னா, அப்பதான் ஸ்டவ் பத்த வைக்கிற சீனா இருக்கும், எண்ணெயை கொஞ்சம் ஊத்தி தாளிக்கிற சீனா இருக்கும். இது சாம்பாருக்கு, இது நம்ம கொதி சாம்பார் வேணும்னு கேட்டோம் பாத்தீங்களா? அது நடக்கிறதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒண்ணு, ஆனா இறைவன் என்ன தருவாங்க நமக்கு? எந்த விஷயம் இருந்தால் அது அடுத்தது பருப்பு சாம்பார் ரெடி ஆகுமோ அந்த விஷயம் ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா சிலர் இந்த பரிகாரம் சொல்லும் போது அவங்க பரிகாரம் செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலையே. சரி ஓகே, அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேச அடுத்த ஸ்டெப் வந்திருக்காங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கே. நான் கேட்டது அதுதானே கேட்டேன். நான் கேட்டது பருப்பு சாம்பார். இப்பதான் தண்ணி ஊத்திருக்கீங்க காய்கறி போட்டு. எனக்கு எப்ப சாம்பார் கிடைக்கும்? நான் கேட்ட சாம்பாரே எனக்கு இன்னும் கிடைக்கல. ஏன்னா இதெல்லாம் செஞ்சாதாங்க அது கிடைக்கும். அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். இப்படியாக சில விஷயங்கள் நடக்குது. அதனாலதான் இப்பயே சொல்லிட்டேன், இந்த பரிகாரங்கள் பயிற்சி வகுப்பு முழுமையா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்னாதான் முன்னேற ஆரம்பிக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஒரே நாள்ல தெரியாதா? ஒரே நைட்ல ஒபாமா ஆக முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ்ல பழமொழி சொல்லுவாங்க, ரோம் cannot be சொல்லுவாங்க, ரோம் ஒரே நாள்ல உருவாகவில்லை. அது ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே. அப்ப நம்ம வாழ்க்கை கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம்னா, மேகி எடுத்து போட்டோமா, மசாலா எடுத்து போட்டோமா, கடகடன்னு கிண்ணமா எடுத்து கடகடன்னு சாப்பிட்டோமான்னு நினைக்கிறோம். இந்த மேகி செய்யற ப்ராசஸே வேற. அதுக்கு ஒரு 2 நாள் ஆகுங்க. அதெல்லாம் முடிஞ்சு பேக்கிங் பண்ணி தான் நமக்கு வருது. அது நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கை என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, நிறைய பேருங்க உண்மையா சொல்றாங்க, நிறைய பேரோட வாழ்க்கை என்னன்னு கேட்டா, பரிகாரம் கேட்கிறாங்க, இத சொல்றோம், செஞ்சா சரியாயிடுமா? செஞ்சுட்டு அடுத்த நாளே இன்னும் சரியாகல, இப்பதான் செஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதெல்லாம் சரியானு சொன்னீங்கல்ல, எனக்கு இன்னும் சரியாகல. இது எங்க இருந்து வந்திருக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னு கேட்டா, உடனடியாக இமீடியட்
உடனடியாக எல்லாம் தேவைப்படுகிறது. சரிங்களா? அது எங்க இன்னும் கொஞ்சம் டெப்தா போனோம்னா, இப்ப அலோபதி மருத்துவ முறை இருக்கு பாருங்க, சாப்பிட்டோம்னா தலைவலி சரியா போயிடும். இந்த பரிகாரம் வாழ்க்கை சரியாயிடும். நான் இன்னைக்கு இந்த விஷயம் செய்வேன், செஞ்சேன்னா எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் அந்த எதிர்பார்ப்பை விட்டுடுங்க. இப்ப நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் தொடர்ந்து 48 நாள் செய்யணும், தொடர்ந்து 108 நாள் செய்யணும், தொடர்ந்து 21 நாள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்களா? செஞ்சா நமக்கு அது நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி இந்த பரிகாரங்கள் நம்ம செய்ய செய்ய செய்யதான் நமக்கு வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உருவாக ஆரம்பிக்கும், அடுத்த நிலைக்கு மூவாக ஆரம்பிக்கும். ஆனா நிச்சயமாக சரியாகும். அதுக்கு நீங்க தொடர்ந்து 40 நாள் கோயில் போயிட்டு வாங்க, தொடர்ந்து 108 நாள் அப்படி சொல்ல வரல இந்த பரிகாரங்கள். சரி, இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த ப்ராப்ளம் அந்த பயிற்சி வகுப்புல நம்ம என்ன கத்துக்க போறோம் கேட்டா, பேசிக்கா இந்த 4 விஷயம் கத்துக்க போயிடும். ஒண்ணு, லட்சுமி கட்டுன்னு சொல்லுவாங்க. அது நாங்க லட்சுமி கட்டு, எங்க வீட்டு பக்கத்து வீட்டு 3 பேருக்குள்ள லட்சுமி தாங்க, அதை போட்டு கட்டி போட்டாங்களா? அது கிடையாது. லட்சுமி கட்டு அப்படின்னா பொருளாதாரம் நமக்கு வந்து சேரவில்லை, தடை. ஃபர்ஸ்ட், வேலை கிடைக்கல, லட்சுமி கட்டு இருக்கு. செகண்ட், வேலை கிடைச்சிருக்கு, சம்பளம் சரியா வரமாட்டேங்குது, அதுவும் லட்சுமி கட்டு. சம்பளமும் சரியா வருது, சேவிங்ஸ் பண்ண முடியல, டே டு டே லைஃபுக்கு வருது, வருமானம் வருது, நல்லா சாப்பிடுறோம், ட்ரெஸ் போட்டுக்கிறோம், அடுத்த மாசம் சம்பளம் வந்தாதான் நல்லா அடுத்தது பண்ண முடியும், சேவிங்ஸ் பண்ண முடியல. அடுத்தது, சேவிங்ஸும் பண்றேன், எனக்கு ஒரு ஆர்டி அக்கௌண்ட் போட்டிருக்காங்க, எஃப்டில அமௌண்ட் வச்சிருக்கிறேன், அமௌண்ட் வருது, வந்தோடனே ஏதோ செலவாயிடுச்சு. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், ஆனா அது கடனும் செலவாயிடுச்சு. கணக்கு பண்ணி பார்த்தா தேவையான செலவு மாதிரி தான் இருக்கு, ஆனா அனாவசிய செலவு ஃபீல் ஆகுது, என்ன பண்ணுறது தெரியல. அப்ப நம்ம சம்பாதிக்கிற பணத்தை இப்ப எடுத்துக்கோங்களேன், நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க மாசம், ஒரு 50,000 வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கீங்க, எப்படி இருக்கும்? லட்சுமி கட்டு. வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டே இருக்கீங்க, கடன் வாங்கி கடன் அடைக்கிறீங்க, லட்சுமி கட்டு. புரியுதுங்களா? நீங்க வெறும் வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கீங்க, லட்சுமி கட்டு. அசல் அடைக்கவே முடியல. அசல் அடைச்சாலும் மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கவனிச்சுக்கோங்க. லட்சுமி கட்டு இருக்கிறவங்களுக்கு லோன் ஈஸியா கிடைக்கும். லட்சுமி கட்டு இருக்கிறவங்களுக்கு கிரெடிட் கார்டு ஈஸியா கிடைக்கும். என்னங்க சொல்றீங்க, லோனுக்கு தான் நான் லோன் அலைஞ்சிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது, அப்ப லட்சுமி கட்டு இருக்குதா கிடைக்கும்ன்றீங்களா? அப்ப நீங்க இல்லையான்னு அப்படி கிடையாது. லட்சுமி கட்டு இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும், திரும்ப இஎம்ஐ கட்ட முடியாது, மாட்டிப்போம். கிரெடிட் கார்டை கூப்பிட்டு கொடுப்பாங்க, தம்பி இங்க வா ஓடி வா, உனக்கு ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் சைனை மட்டும் போடுங்க, நாங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு தரணும், ஃப்ரீயா கொடுக்குறோம், லைஃப் டைம் ஃப்ரீன்னு கொடுப்பாங்க. அடுத்த வருஷமே நம்ம அதை போய் லாக் ஆயிடுவோம், இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம், அசலை கட்டவே முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? லட்சுமி கட்டு அப்படின்றது நம்ம சாதாரண என்ன நினைச்சிட்டு இருக்கா, பணம் வரல, பிசினஸ் பண்ண முடியல, அது வேற, தொழில் கட்டு அது வேற. அப்ப கிரெடிட் கார்டு ஈஸியா கிடைக்குது, லோன் ஈஸியா கிடைக்குது, அப்புறம் ஜாலியா வாங்கிட்டு இஷ்டத்தை செலவு பண்ணிட்டு கட்ட முடியாம கஷ்டப்படுறது லட்சுமி. இது அதாவது அடுத்த வருஷம் கஷ்டப்படுறதுக்காக இன்னைய பிளான் அது. லட்சுமி கட்டு போட்டிருக்கிறவங்களுக்கு, லட்சுமி கட்டு இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? சம்பாதிக்கிறோம், சேவ் பண்ண முடியல, சம்பாதிச்சு செலவாயிட்டே இருக்குது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு எனக்கு வருமானம் இருக்குது, நான் இங்க சாப்பிடுறேன், ஓகே, நல்லா தாங்க போயிட்டு இருக்கல, இதுல எதுக்கு லட்சுமி கட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? நம்ம எல்லாருக்குமே, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே கொஞ்சமாவது சேவிங்ஸ் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நிச்சயமா, அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் சேவ் பண்ணி வைக்கணும்ல, நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி. ஒரு கோடீஸ்வரன் கிட்ட போய் சார் டெய்லி 100 ரூபாய் சேவ் போயிடுவோம். இப்போ ஒரு ஆள் கிட்ட போயிட்டு டெய்லி 50 ரூபாய் சம்பாதி, டெய்லி 100 ரூபாய் சேவ் பண்ண முடியாது. ஒரு விஷயம், பொருளாதார சிக்கல், கடன் வாங்கி கடன் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமா ஒரு பாயிண்ட் எல்லாருமே கவனிச்சுக்கோங்க, நிறைய பேர் செய்யற தப்பு இது. அந்த தப்பை இனிமே செய்யாதீங்க. இதோட செஞ்சிருந்தா பரிகாரம்லாம் இருக்கு, செஞ்சு சரி பண்ணிக்கலாம், இனிமே செய்யாதீங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பணம் கேட்கறாங்க, நம்ம கிட்ட பணம் இல்ல, நம்ம இன்னொருத்தர்கிட்ட வாங்கி பணம் அவங்களுக்கு கொடுக்குறோம், இன்னொருத்தங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களுக்கு பணம் கொடுப்பான்னு சொல்றோம், இல்ல இன்னொருத்தங்க கிட்ட பணம் வாங்கி கொடுக்க நம்ம சைன் போடுறோம், உங்களுக்கு லட்சுமி கட்டு வந்துடும், உங்களுக்கு பணம் பெருசா வந்து சேராது.
எந்த பணக்காரங்களாவது இது மாதிரி பண்றாங்களா பாத்தீங்களா? பணம் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கும், யாராவது இந்த மாதிரி பண்றாங்களா? தான் கிட்ட இருக்க பணத்தை வட்டி கொடுப்பாங்க, இன்னொருத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்னொருத்தங்க பணம் கொடுக்கறது இவங்க வந்து அதெல்லாம் கையெழுத்து சொல்லுவாங்க, ஜாமீன் கையெழுத்தா போட மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட இருந்தா கொடுங்க, இல்லைன்னா சைலண்டா இருங்க. நிறைய பேர் பண்ற தப்பு, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது என் நகையை அடகு வச்சு உனக்கு பணம் தர தேவையில்லை. நம்ம நகையை கையில கொடுத்து நீ அடகு வச்சு பணத்தை எடுத்து திருப்பி கொடு, வராது. லட்சுமி கட்டன் ஒண்ணு வரும். எத்தனையோ பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது சொல்ற விஷயம் என்ன, சார் அவங்க அர்ஜென்ட்னு கேட்டாங்கன்னு என் செயினை கட்டி கொடுத்தேன், கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, இன்னமும் அவங்க மூட்டு அவங்க மூட்டாங்களா இல்லைன்னு தெரியல. போன் பண்ண அப்புறம் தான்ன்றாங்க, என்ன பண்ண செயினை போச்சு. அதான் சில பெண்கள் சொல்லி என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம கொடுத்தேன் சார். லட்சுமி கட்டு புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்னு? உங்ககிட்ட இப்போ ஒரு 10,000 ரூபாய் கேட்டா உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்குங்க, எஸ் ஐ ஹவ் 10,000 rupees எக்ஸஸா இருக்கு, நல்லா கொஞ்சம் என்னோட டே டு டே லைஃப் இல்லை, என்னோட சேவிங்ஸ் வந்து எடுக்கல, எனக்கு எக்ஸஸா இருக்கு, நான் வந்து ஓகேப்பான்னு கொடுக்குறேன். அது கொடுக்கறதுக்கான சில நேரங்கள்லாம் இருக்குது, அந்த நேரத்துல கொடுத்தா திரும்ப கிடைக்கும், சில நேரங்களில் கொடுத்தா கிடைக்காது, அது கிஃப்ட். அப்ப அதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். அதுக்குதான் நம்ம ஆளுங்க பழமொழி சொன்னாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாத்திரம் இருந்து பிச்சை கொடுக்கறதுக்கே பாத்திரம் யாருக்கு தேவை அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இப்ப கடன் திருப்பி வர்றதுக்காக கொடுக்கறது யார்கிட்ட கொடுக்கணும், அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். அவங்களோட பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களால பண்ண முடியாதனால அவங்க இன்னொருத்தங்க கடன் வாங்கினாங்கன்னா நம்மளோட பணத்தை வாங்கி அவங்க செலவு பண்ணி தானே போயிடுவாங்க. இப்ப அவங்ககிட்ட கொடுத்து திருப்பி வரல எப்படி திரும்பி வரும்? சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளே லட்சுமி கட்டு போட்டுக்கிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கட்டுங்கிறது வந்து வெளியில இருந்து மத்தவங்க செய்யறது, செய்வன மூலியமா செய்யறது, இந்த மாதிரி செய்யறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிலர் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கோயில போய் சாபம் விடுவாங்க, எனக்கு பண்ணிட்டு எல்லாம் அவன் லைஃப் எப்படி திரும்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறது, வீட்டுக்கு முன்னாடி இருந்து சாபம் விடுறது, மண்ணை எடுத்து தூவி விடுறது. பாத்திருக்கீங்களா? சினிமாலாம் பார்த்திருக்கணும். பேசுறது பேச்சுல அவன் மட்டும் அவன் வாழ்க்கை அவ்வளவுதான், அப்படி புரிஞ்சுக்கோங்க. வார்த்தைகள் நான் சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் பேசி அவங்களுக்கு சாபம் கொடுக்கறது, லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாபம் கொடுக்கறது, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை நான் சொல்லல. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதா கட்டு, வேற எங்கேயும் இல்ல. அது செய்வன செஞ்சு ஏவல் விட்டு பில்லி சுனிய வச்சு அதெல்லாம் செய்யறது, அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் வேற லெவல் கட்டு. சாதாரணமா சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்ப ஒருத்தர் லட்சுமி கட்டு பொண்ணு ஒரு டெக்னிக் ஒண்ணு சொல்லி கொடுத்துறாங்க. இப்ப அவர்கிட்ட 100 ரூபாய் வாங்குறீங்க. இப்ப யாருக்கு நீங்க லட்சுமி கட்டு போடணுமோ, அவங்களுக்கு பணம் வரக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்ககிட்ட 100 ரூபாய் வாங்குறேன், அவங்க கையால 100 ரூபாய் வாங்கி ஒரு ரப்பர் பேண்ட் சுத்திட்டு எல்லாம் நூலை போட்டு சுத்திட்டு அவனுக்கு பணம் வரக்கூடாதுன்னு தூக்கி கோயில குண்டியில போட்டு அந்த அளவுக்கு பணம் வராது. இல்ல தேவை உங்க வீரர்களே வச்சுக்கோங்க, கட்டு போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பணம் சேராது. இதுக்கு நீங்க கட்டு போடுங்கன்னு சொல்ல வரலங்க. நீங்க கொடுக்குற பணத்தை யாராவது அந்த மாதிரி நூல் போட்டு கட்டுறாங்க, ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி அப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னா அலோவ் பண்ணாதீங்க, உங்களுக்கு வருமானம் தடை போடுங்க. நான் கொடுத்த பணம் அவங்க எப்படி வச்சிருக்காங்க நமக்கு எப்படிங்க தெரியும்? சில டெக்னிக் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணோம்னா அந்த கட்டு நமக்கு அந்த கட்டு போட முடியாது. அவங்க உண்மையாவே நம்ம நல்லா இருக்க கூடாது நினைச்சு அந்த ரூபாய் வாங்கி அதை கட்டு போட்டு வச்சா கூட அது நமக்கு பலிக்காது. அதுக்கு சில டெக்னிக் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அது பலிக்காது. புரியுதுங்களா? அப்ப லட்சுமி கட்டுங்கிறது ஒண்ணு நம்ம கர்ம வினைப்படி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாதகம் ஜோதிடம் பாக்குறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும், ஜாதகம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு டிப்ஸ் மட்டும் சொல்றேன். லக்னத்திலிருந்து 2வது இடத்துலயோ 12வது இடத்துலயோ கேதுவோ அல்லது ராகுவோ இருந்தால் லட்சுமி கட்டி இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு பொருளாதாரம் தடையாகவே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி யாராவது ஜாதகம் பார்த்திருக்கீங்களா? ஜோதிடர்கள் 2 பேர் சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் சொன்னீங்க, நிறைய பேர் கூட இருக்கலாம். உங்களுக்கு இருக்காங்களா? ஓகே, பார்த்து
பார்த்திருக்கீங்க, 12ல ராகு இருந்திருக்கலாம், இல்ல 2ஆம் இடத்துல கேது ராகு இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பண தடை நிறையவே தடை இருக்கும். இப்ப சொன்ன என்னங்க, பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான தீர்வுலாம் நம்ம சொல்லலாம். கட்டு உடைக்க பரிகாரம் சொல்லலாம், பார்த்திருக்கீங்க. சூப்பர். இப்ப பரிகாரம் சொல்றதுல வந்து இந்த பரிகாரம் கிளாஸ்ல கத்துக்க போறது என்ன செஞ்சா சரியாகும்னு சொல்ல போறோம். ஏன்னா இதுதானே பரிகாரம். அப்ப உங்களுக்கு ஒரு கட்டு இருக்கா இல்லையான்னு ஜாதகம் ரீதியா பார்க்கலாம். அதே மாதிரி லக்னத்துல இருந்து 8வது இடம், 8வது அதிபதி 2வது இடத்துல 12வது இடத்துல இருந்தா லட்சுமி கட்டு இருக்குன்னு அவங்களே லைஃப்ல வந்து நல்லா இருப்பாங்க. பணம் செலவாயிட்டே இருக்கும், தண்ணி மாதிரி செலவாயிட்டே இருக்கும், கையிலே நிக்காது பணம். சரிங்களா? இந்த மாதிரி ஜாதக ரீதியாகவும் நம்ம வந்து அந்த லட்சுமி கட்டு இருக்கா, குலதெய்வ கட்டு இருக்கா, அது என்ன கட்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு போயிடும். லக்னத்துல இருந்து 8வது இடத்தோட அதிபதி, 8வது அதிபதி நமக்கு லக்னத்துல 2வது இடமும் 12வது இடமும் இருந்தாலும் லட்சுமி கட்டு இருக்குன்னு. சரிங்களா? அப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க உங்ககிட்ட, நம்மளும் ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம், எல்லாமே கரெக்டா. இப்ப தசாபுதி கரெக்டா போயிட்டு இருக்கும், சுக்கிர தசை சுக்கிர புதி கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இப்ப பணம் பொருளாதாரம் வந்து சேரணுமேன்னு கேட்டா வராது. ஏன்னா அங்க கட்டு அங்க இருக்கு, வரும் போயிட்டே இருக்கும், நிக்காது, கையில தங்காது. சொல்லுவாங்க கை கட்டின கை என்னது சம்பாதிக்கலாம், வாய்க்கும் கைக்கும் வாய்க்கும் கரெக்டா இருக்கு. இதுல என்னன்னா கட்டு இருக்குன்னு அர்த்தம், சேர்த்து வைக்க முடியல. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் லட்சுமி கட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இதுக்கு பரிகாரம் கத்துக்க போயிடும். அடுத்தது குலதெய்வ கட்டு. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா 2 விஷயம் நமக்கு முழுமையாகும். ஒன்று குலதெய்வம் நமக்கு துணை இருக்கும், இன்னொன்னு நம்ம முன்னோர்கள் இருக்காரு. இந்த 2 பேரும் நமக்கு வழிவிட்டா மட்டும்தான், நமக்கு அலோவ் பண்ணா மட்டும்தான் எந்த கடவுளா இருந்தாலும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், நீங்க எந்த சாமியை கூப்பிட்டாலும் சரி, ஒண்ணு உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு வழிவிடணும், இன்னொன்னு உங்களுக்கு பித்தர்கள் உங்களுக்கு முன்னோர்கள் வழிவிடணும். இவங்க 2 பேரும் வழிவிட்டா மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும். சிலருக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நிறைய வந்து இந்த சமுதாயத்துல வந்து நிறைய குழப்பங்கள், ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லொகேஷனை டெவலப் பண்றது. உதாரணத்துக்கு சென்னை டெவலப் பண்ணிவிட்டாங்க, இப்போ கோயம்புத்தூர், அப்புறம் பெங்களூர், இந்த மாதிரி சில பர்டிகுலர் லெவல் இப்ப லொகேஷன் டெவலப் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க இடம் மாதிரி வந்துடுறாங்க. புரியுதுங்களா? இப்ப அங்க இருக்கிறவங்க இங்க இடம் மாதிரி வந்துடுறதுனால இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்க தொடர்பு இல்லாம போயிடுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுறாங்க. அந்த பரம்பரை அந்த இது அப்படி சீன் முடிஞ்சிருச்சுன்னு இங்க அப்படியே இங்கேயே தொடர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு அந்த சொந்த ஊர் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு சொந்த ஊர் என்னோட சென்னை தாங்க. சரி, உங்க அப்பா அம்மா ஊர் அது தஞ்சாவூருங்க. சொந்த ஊர் தஞ்சாவூர். நான் பிறந்தவங்க சென்னை, நான் சென்னை வாசி. சரி, இப்ப நம்ம தலைமுறை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம தலைமுறை சென்னை வாசின்னு வச்சுக்கோங்க. அடுத்த தலைமுறை என்னவா இருப்பாங்க? சென்னைக்குள்ளதான் இருப்பாங்க. இப்ப எங்க அப்பா அம்மாவோட சொந்த ஊர் தஞ்சாவூர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு அடுத்த தலைமுறை நான் சொல்லலைன்னா, எங்க அப்பா அம்மா ஊர் தஞ்சாவூர்னு சொல்லலைன்னா அவங்களால குலதெய்வத்தை கண்டே பிடிக்க முடியாது. புரியுதுங்களா? எஸ், அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி வந்ததுனால பலருக்கு குலதெய்வம் தெரியவே இல்லை. சரி, குலதெய்வம் தெரியல. இப்ப என்ன பண்ண, குலதெய்வம் யாரும் தெரியலன்றதுனால அவங்க கும்பிடவே மாட்டேன்றாங்க. அந்த கான்செப்டே விட்டுடுறாங்க. இப்ப டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து ஏஐ வந்துருச்சு, அடுத்து ஏஜிஐ டெக்னாலஜி வரப்போகுது. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எவ்வளவு வந்துச்சு, உலகமே என் கைக்குள்ள அடங்கி இருக்குது. சரி, ஓகே, எல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. இதுக்கு பதில் சொல்லணும் நீங்க. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சு கேள்வி கேட்கிறேன், அதுக்குள்ள யோசிச்சு வைக்கும் பதில. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, ஃபுல்லா கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு, வைஃபை நெட்வொர்க் எல்லாமே கிடைச்சிருச்சு. உலகத்துல எந்த விஷயத்துல வேணாலும் நீங்க இங்க இருந்து கால் பண்ணி பேசிக்கலாம், வீடியோ கால் பேசிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கான்.
நமக்கு தெரியாத டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கான். நம்ம கையில ஸ்மார்ட் போனை வச்சு நம்ம வீடியோ கால் பண்ணி பேசலாமா? இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? என்னங்க கைக்குள்ளே உங்க உலகம் இருக்குது. நீங்க நினைச்சா டப்பு டப்புன்னு தண்ணா என்னால உங்களுக்கு எடுத்துக்க முடியும். இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. கூகுள்ல போட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்ப ஏஐல சாட் ஜிபிடில போட்ட இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஏங்க சந்தோஷமா இல்ல? அப்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் டெக்னாலஜிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? இப்ப நம்ம சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்துக்கு தான் நம்ம வந்து அந்த காலத்து ஆளுங்க இதை செய்ய அதை செய்ய சொல்லி வச்சிருக்காங்க. இதை போய் சாமி கும்பிடு, அங்க போய் இதை பண்ணி, இங்க போய் பிரேயர் பண்ணி, இங்க போய் அதை பண்ணு, இந்த சாமி கும்பிடு, வருஷத்துக்கு ஒரு குழந்தை கோயில் போயிட்டு வா, இவ்வளவு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுன்ற ஒரு திமிருல இதெல்லாம் மறந்துட்டோம். மகிழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு. உண்மையாவே நமக்கு முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி, அவங்களுக்கு தாத்தா பாட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜாலியா வாழ்ந்தாங்க. 90% ஆஃப் பீப்புள் சந்தோஷம், நிம்மதியா தான் இருந்தாங்க. காலையில போவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, சந்தோஷம் சாப்பிடுவாங்க, வருவாங்க, அப்படியே அப்படியே வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த காலத்துல வந்து 8 பசங்க 9 பசங்க பெத்துக்கிட்டாங்க. இப்ப 1 பெத்துக்கிட்டே வாழ்க்கையில எப்ப ஏன்டா பெத்துக்கிட்டு புலம்புறாங்க. அப்ப அவங்க நிம்மதியா தான் இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாருங்க. ஜாதகம் உங்களுக்கு என்னங்க டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? அதெல்லாம் எங்க அம்மா மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க அம்மா தானே? ஆமாங்க, மறந்து போச்சு. 9 பெத்து போட்டாங்க எங்க அம்மா. அதுல எது எப்ப கொஞ்சம் தெரியலன்றாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க வந்து நிம்மதியா சந்தோஷமா இருந்தாங்க. பட் நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு தவிர மகிழ்ச்சி சந்தோஷத்தை விட்டுட்டோம். என்ன காரணம் கேட்டா குலதெய்வத்தை மறந்துட்டோம். நம்ம குலத்தை காக்க வந்த தெய்வம் இப்ப ஊருக்கு அது என்ன நடந்துன்னு தெரியாது. உலகத்துல கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, நாடு விட்டு நாடு, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட், ஏரியா விட்டு ஏரியா போயிட்டு அங்க போய் செட்டில் ஆயிட்டு பரம்பரை மறந்து போச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்ம கிளைண்ட் தான் ஒருத்தர், அவர் ஊருக்கு கூட்டு நாமக்கல்ல இருக்காரு. அவருக்கு பிறந்து வளர்ந்து எல்லாமே நாமக்கல் தான். அவர் லேண்ட் டாக்குமெண்ட் காமிக்கிறாரு. அவங்க அப்பாவோட அப்பா, அந்த அப்பாவோட அப்பா, அந்த அப்பாவோட அப்பா வரையிலும் இவர் பேர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. 5 தலைமுறை பேர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறார். இதெல்லாம் எங்க சொத்துங்க, இதெல்லாம் இங்க இருக்குதுன்றாரு. ஏன் சார் உங்க அப்பா பாகப்பிரிவினை, அவங்க தாத்தா பாகப்பிரிவினை பண்ணிதான் மிச்சம் எனக்கு கிடைச்சிருக்காரு. 10-15 ஏக்கர் வச்சிருக்காரு நாமக்கல்ல. இப்ப இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் இல்ல, ஊரை விட்டு வரும்போது அங்க எனக்கு ஒரு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? சென்னையில செட்டில் என்ன பண்ணுவேன்? அந்த ஏக்கர்ல என்ன பண்ணுவேன்? வித்துருவேன். வித்துட்டு நீங்க ஒரு லேண்ட் வாங்கி போட்டுருவேன். நானு நீங்க ஒரு வீடு கட்டிட்டு போயிடுவேன். இப்ப என்னோட பசங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி சொத்து இருந்ததே தெரியாது. என் சொந்த ஊர் எதுன்னு தெரியாது. எங்க தாத்தா பாட்டி இந்த தாய் பத்திரம் சொல்லுவாங்க, தாய் பத்திரமே இல்ல இப்ப எங்கிட்ட. ஏன்னா அது வித்தாச்சு, கொடுத்தாச்சு. இப்ப என்னோட தாத்தா பேர், அவங்க தாத்தா பேர் எதுவுமே தெரியாது. என் பரம்பரை சொத்துன்னு சொல்லி இது எதுவுமே கிடையாது. நான் புதுசா வாங்கி போட்டுட்டேன். இப்ப இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, குடும்ப பிரச்சனை உருவாகுது, குடும்ப கட்டாக மாறுகிறது. புரியுது? இதே மாதிரி இப்ப நிறைய பேர் 4 அண்ணன் தம்பி இருக்காங்களா, ஒரே சொத்தை 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்றாங்க. அடுத்து அப்படியே 4 பிரிச்சு வா, அப்படியே எங்கேயோ போயிடுச்சு. இப்ப எங்கேயோ போயிடுச்சு. எல்லாரும் இதுங்க குலதெய்வம் வழி தெரியாம போறது ஒண்ணு. அடுத்தது குடும்பத்துல நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பே கட் ஆயிடுது. குடும்ப கட்டு. அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை. அண்ணன் தம்பி நல்லா தான் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, ஒரே தட்டுல தான் வாழ்ந்தாங்க, ஒரே வீட்டுல படுத்தோம்னா நல்லா வாழ்ந்து செம்ம ஜாலியா கட்டி பிடிச்சல நீ அண்ணனா நீ என் தம்பின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாங்க. எப்ப அந்த பணம் சொத்துன்னு ஒரு விஷயம் வருதோ, நீ யார நான் தாண்டா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. இது காரணம் குடும்ப கட்டு. என்னங்க குடும்பத்தை கட்டி போட்டாலும் ஒத்துமையா தானே இருக்கும். அதுக்கு ஒத்துமை இருக்கிற கட்டு வேற, பிரிக்கிற கட்டு. இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், கணவன் மனைவி இப்ப எத்தனை திரும்ப டைவர்ஸ், கணவன் மனைவி சரியா வாழ மாட்டாங்க, வாழ தெரியல, அதுவும் குடும்ப கட்டு தான். பரம்பரை முடியுது, குழந்தையே இல்ல, ஒரு சிலருக்கு ஆண் வாரிசே வரல, அடுத்தது பெண் வாரிசு தான் வருது. 2 ஒரு ஃபேமிலில 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க. முதல் பையனுக்கு 2 பொம்பளை பொண்ணு, 2வது பையனுக்கு 1 பொம்பளை பொண்ணு, 3வது பையனுக்கு 3 பொம்பளை பொண்ணு, 4வது பையனுக்கு 2 பொம்பளை பொண்ணு. ஆண் வாரிசே இல்ல, முடிஞ்சிச்சு இங்க தொடர்.
அப்ப வாரிசு என்ன ஒண்ணும் ஆகாது, நமக்கு தெரியாது. இப்ப இந்த குலதெய்வம் அப்படியே முடிஞ்சு போயிடுவாங்களா? இந்த 4 பேருக்கும் ஒரு அப்பாவா? அந்த அப்பாவோட குலதெய்வம் தானே 4 பேருக்கும். இந்த 4 பேரும் அந்த குலதெய்வம் முடிஞ்சு போயிடுவாங்களா? இப்ப அடுத்து என்ன ஆகும் தெரியல, நமக்கு புரியல, நம்ம இதெல்லாம் யோசிச்சது கூட கிடையாது. சரி, அந்த குழந்தை போனா போட்டோம். இந்த 4 பொம்பளை பசங்க அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு போகட்டும். இப்ப அவங்களுக்கும் குழந்தை பிறந்த பெண் குழந்தைய பிறந்த அப்படி வந்துட்டு வச்சுக்கோங்களேன், குலதெய்வம் அழிஞ்சு போயிடுவாங்க. குலதெய்வம் அழிய மாட்டாங்க. குலதெய்வம் தெரியாம குடும்பம் தான் இதெல்லாம் குடும்ப கட்டு. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகுது, கல்யாணமே ஆக மாட்டேங்குது, கல்யாணம் ஹஸ்பண்டுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, குடும்ப கட்டு. ஃபேமிலி ஒத்துமே இருக்க முடியல. ஒரு தாத்தாங்க ஒரு அதுக்கு கூட்டேன். சரி, அவங்களுக்கு 2 பையன். இந்த பையனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அதாவது ஒரு 2 பசங்க 2 அப்படியே குடும்பத்துல ஒரு இருக்கு. இந்த தாத்தாவுக்கு ஒரு பையன், அதுக்கப்புறம் அப்படியே ஃபேமிலி வந்துருக்கு. இந்த 2 ஃபேமிலி அட்டாச்மெண்டே இல்ல, குடும்ப கட்டு. உறவே தெரியாம போயிடுறது. ஆனா கிராமத்து அந்த பக்கம் இருக்காங்க பாருங்க, அவங்க சூப்பரா கண்டுபிடிக்கிறாங்க. இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க தெரியல. ஒரு கிளாஸ் நம்ம வச்சிருந்தோம், டைரக்டா வந்து உட்காந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில வந்து 2 ரிலேட்டிவும். எப்படி ரிலேட்டிவ்னு கேட்டா, 2 நாள் கிளாஸ், 2 days கிளாஸ், 2 நாள் அப்படியே பழகிட்டு இருந்தா, அப்படியே நாங்க ரிலேட்டிவ்ங்க ஆயிட்டோம், ரிலேட்டிவா தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டா, எங்க அப்பா வந்து அங்க பொண்ணு எடுத்து அந்த தாத்தா இப்படி போயிட்டு இவங்க இங்க பொண்ணு கடைசியில பார்த்து அண்ணன் தம்பி ரிலேட்டிவ், கசின் பிரதர்ஸ். எங்கேயோ பிரிஞ்சது இங்க வந்து சேருது. அது ஒழுங்கா இருந்திருந்தா இன்னமும் உறவுகள் நமக்கு தேவையில்லையாங்க. எவ்வளவு ஆனாலும் பணம் வச்சிருப்பாங்க, உறவுகள் தேவையில்லையா? இல்லைங்க, எனக்கு பணம் தான் முக்கியம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு பணம் மட்டும் இருந்தா போதும் சொல்லுங்க பார்ப்போம். இங்க வாங்க, 1 கோடி ரூபாய் இல்ல 10 கோடி ரூபாய் உங்ககிட்ட கையில கொடுத்துறேன். உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க, எந்த ரிலேஷன்ஷிப்பும் யாருக்கும் உங்களுக்கு கூட இருக்காது, யாரும் பேசவே மாட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 10 கோடி ரூபாய் நீங்க சந்தோஷமா இருக்க பார்ப்போம். முடிஞ்சா சந்தோஷமா இருக்க பார்ப்போம். இருக்க முடியும் உங்களால? 10 கோடி ரூபாய் இருக்கு, நான் சொந்தமா வீடு வாங்கிடும், சொந்தமா லேண்ட் வாங்கிடும், கார் தேவையானது வாங்கிடும், எல்லாம் நீங்க வாங்கிட்டு எல்லாம் சூப்பரா பொருளா இருக்கு, எல்லாம் செட்டில் ஆயிட்டேன். எல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு வந்து யார்கிட்ட பேசுவீங்க? போன் இருக்கும், ஒரு நம்பர் கூட இல்லை, யாருமே பேசணும். கஸ்டமர் கேர் பண்ணா 10 தடவை கால் பண்ணி பேசிட்டு இருக்கு. என்னங்க பணம் இருந்தா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? பணம் இல்லைன்னா உறவுகளே இல்லை. அதாவது நம்ம பணத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், உறவுகளுக்கு இல்லைன்னு சொல்ல வர. பணம் இல்லாதனாலும் யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. கரெக்ட். இப்ப இப்படி இந்த கேள்வி இப்படி ஒரு பதில் சொல்லிட்டுங்களா? பணம் இல்லாததுனால உறவு அறுத்து போச்சு. இன்னும் சமுதாயம் தனியாவும் நம்ம தனியாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தானே அந்த சமுதாயம், நம்ம தானே அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சமுதாயம் கிட்ட போச்சு, சமுதாயம் கிட்ட போச்சு சொல்றோம். யாரு இந்த சமுதாயம்? அதோ அங்க பாரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ பாரு, அதான் சமுதாயம். ஐ எம் டிஃப்ரெண்ட் பிளானட், அது டிஃப்ரெண்ட் பிளானட்டா இருக்கிறோம். நம்மளாம் சேர்ந்தான சமுதாயம். நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, நான் ஆல்வேஸ் ரைட், அவங்க தப்பு பண்றாங்க, நம்மளும் அது சமுதாயத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையும் ஒதுக்கி வச்சிருப்போம். இப்ப நம்மள இன்னொருத்தவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. கர்மா இஸ் பூமரி. சரி, அப்ப குடும்ப கட்டு வரேன், பொருளாதாரத்துக்கு அப்புறம் வரேன். நான் அடுத்து எப்படி அந்த கட்டளை உடைக்கிறதுன்னு சொல்லித்தரதான் பயிற்சி வைக்கலாம். சரிங்களா? இப்ப முக்கியமா லட்சுமி கட்டு, குலதெய்வ கட்டு, குடும்ப கட்டு, தொழில் கட்டு. சொல்லுங்க. எஸ், தொழில் கட்டு. தொழில் கட்டு எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. பிசினஸ், அப்பா பண்ண பிசினஸ் பையனால எடுத்து பண்ண முடியல, பையன் எடுத்து பண்ணா சக்சஸ் ஆக முடியல. சரி, இல்ல அப்பா பிசினஸே பண்ணல, பையன் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, செம்மையா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் 50 பேராச்சு, 20 பேராச்சு, 10-15 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு. டெக்னாலஜி என்ன வேணாலும் டெக்னாலஜி டெவலப் ஆகுதுங்க.
பிசினஸ் எல்லா பிசினஸ் நடந்துட்டு இருக்கா? ஒரு காலத்துல கேசட் பிளேயருக்கு கேசட் வித்துட்டு இருந்தாங்க, அப்புறம் சிடி வித்துட்டு இருந்தாங்க, இப்ப பென்ட்ரைவ் விற்கிறாங்க, இப்ப கிளவுட். அவங்க பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வேற பிசினஸ் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு தானே இருக்கு. பட் அங்க டெவலப் ஆகல. இதனால கவனிச்சுக்கோங்க, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, வேலையே வரல, ஆளுங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. சரி, இது ஒரு சினாரியோ. வேலை வருது, ஆளுங்க இல்ல, சும்மா உட்காந்துக்கு போல சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆள் என்ன பண்ணாரு, கொஞ்சம் இல்லை முதலாளி வரவே மாட்டேன்னு சரி 2 நாள் ஊருக்கு போயிட்டாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டு கிளம்பி போயிட்டாரு. கோயம்பேடு போய் பஸ் ஏறாரு, இங்க வந்து 2 வேலை வந்து சேருது. அவரு போய் இப்ப நம்ம 2 நாள் கழிச்சு பண்ணிட்டேன் ஊருக்கு போயிட்டு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாரு. இந்த வேலை அப்படியே பெண்டிங்ல இருக்கு, நான் 4 நாள்ல தரேன்னு சொல்லி இருந்த வேலை பெண்டிங்ல இருக்கு. 2 நாள் கழிச்சு அந்த பர்சன் வராங்க, நமக்கு வேலை கொடுத்து வர என்ன அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க, என்ன வேலை நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு அப்படி வெளில போய் கேட்டை கிராஸ் பண்றாரு, நம்ம ஆளு வேலைக்கு உள்ளுக்குள்ள வராரு. எங்க வேலையை சொல்லுங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொடுத்தாரு, 2 நாள் செஞ்சு கொடுத்தாருன்றாரு. போய் இப்பதான் அந்த எடுத்துட்டு போறாரு. உங்களை நம்பி வந்துட்டேன், சரி 2 நாள் வெயிட் பண்றேன் பாருங்க. அதாவது பிசினஸ் நடக்கும் போது ஆள் இல்ல, ஆள் இருக்கும்போது பிசினஸ் இல்ல. பிசினஸ் எவ்வளவு ட்ரை பண்றேன், வர மாட்டேங்குது. நான் எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கி பார்த்தேன், லாபத்துக்கு விற்க முடியல. வேலைக்கு போறேன், முழுசா சம்பளம் கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் மத்தவங்க போட்டு கொடுக்குறாலும் வாழ்க்கையில பிசினஸ் அடுத்த ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுறாங்க. என்னோட சின்ன பையங்க ப்ரொமோஷன்ல இருக்கான், எனக்கு பாஸ் ஆகுறான். காலேஜ்ல எனக்கு ஜூனியர் எனக்கு பாஸ் ஆகிறேன், ஒத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. தொழில் கட்டு, புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஆபீஸ்ல எனக்கு ஜூனியர் எனக்கு பாஸா இருக்கிறான், என்னால ஒத்துக்க முடியல, அப்ப அவனுக்கு கூட தொழில் கட்டு இல்லையான்னு கேட்டா அந்த ஆளுக்கு வேற ஏதோ கட்டு வந்திருக்கும். அந்த லைஃப்ல ஏதோ கஷ்டப்பட்டு இருக்காரு. கொஞ்சம் பர்சனலா பேச தெரியும். எங்க சார் வந்து உட்காந்தாச்சு, பாசன வந்து உட்காந்தாச்சு, உங்களோட எனக்கு சம்பளம் அதிகம் தான். ஃபேமிலியில ப்ராப்ளம், குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ள போனாலே அடிதடி தான். யாரு ஒய்ஃப் போட்டு அடிச்சு பின்னி பெடல் எடுக்கிறாங்க, சண்டை தாங்க பிரச்சனையா இருக்குது, நிம்மதியே இல்லை. பணம் சம்பாதிச்சுனாங்க, குடும்ப கட்டாங்க நடந்திருக்கு. புரியுதுங்க? அப்ப நம்ம வாழ்க்கையில சரி ஓகேங்க, இவ்வளவு சொல்லிட்டீங்க, ஆமாங்க. இதை படி நிறைய விஷயம் இருக்கு, பிக்சர் கட்டு எல்லாம் வேற இருக்குது, சரிங்களா? இப்ப அந்த கட்டு உடைக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம், அந்த கட்டுன்ற கிளாஸ் இருக்குது. அதுக்கான ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன தெரியுங்களா? கட்டு எதனால உருவாகுகிறது? ஒண்ணு, நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கலாம், முன்னோர்கள் சாபம், இல்ல முன்னோர்கள் செய்த விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம், நம்மளே செஞ்சதா கூட இருக்கலாம். நம்ம யாரும் அந்த மாதிரி தப்பே பண்ணலங்க, யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பாப்பேன். என் லைஃப்ல நான் தப்பே பண்ணதுல, பொய்யே சொன்னதுல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். சப்போஸ் யாராவது நான் பொய்ய சொல்லணும்னு கை தூக்குனீங்கன்னா அதுதான் பொய். இப்ப யாருமே கை தூக்கல பாருங்க, இது உண்மை. நான் உண்மையை சொன்னதுனால எல்லாரும் பொய் சொல்ல அர்த்தம் கிடையாது. அப்ப எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம்ல. சரி, இப்ப இந்த கட்டுகள் உடைக்கும் பயிற்சி வகுப்பு நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம முன்னோர்கள் செய்ததோ இல்ல நம்ம ஏற்கனவே செய்ததோ ஏதோ ஒரு விளைவு தான் நமக்கு இன்னைக்கு கட்டா வந்திருக்குது. இந்த பயிற்சி வகுப்புல கத்துக்கிட்டு நம்ம இந்த கட்டுலாம் உடைக்கும் போது நமக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்டு போய் சேராது. புரியுதுங்களா? நம்ம எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய நல்ல மனசு, என்ன பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது. இருக்குங்களா அந்த வார்த்தை? யார் யாருக்கு, எந்த பேரண்ட்ஸ் இருக்கு கை தூக்குங்க. எல்லாருக்குமே இருக்குங்களா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? செகண்ட் மீனிங் தெரியுங்களா? நான் படுற கஷ்டம் என் பையன் போய் சேரக்கூடாது, என் பசங்களுக்கு போய் சேரக்கூடாது, அவங்க புதுசா வேணா கஷ்டப்பட்டு. இதுதான் செகண்ட் மீனிங். என் பையன் என் அடுத்த தலைமுறை பசங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கணுமா, நான் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு நினைக்கணுமா?
சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நான் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னா நான் பட்ட கஷ்டம் எதுவும் மொத்தம் ஒரு 100 கஷ்டம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதே சொல்ல நல்லா இருக்குன்னு எங்க சொல்றோம். அதே 100 கஷ்டம் இருக்குன்னு சொன்னா நம்ம ஒரு 50 கஷ்டம் போட்டுருப்போம். அந்த 50 கஷ்டம் படக்கூடாது, மீதி இருக்க 50 கஷ்டம் போட்டுருப்போம். கரெக்ட், புரியுதுங்களா? அவன் நம்ம இந்த விஷயங்கள் பரிகாரங்கள் செய்ய 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 2 விஷயம் நடக்குங்க. ஒன்று சூட்சமத்துல நடக்கும், ஒன்று பிராக்டிகலா பிசிக்கலா நடக்கும். 2 விஷயம் நடக்கும். நம்ம இந்த பரிகாரங்கள் செய்ய 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 நமக்கு அடுத்த தலைமுறை அந்த கட்டுலாம் இல்லாம ஃப்ரீயா சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா வாழ ஆரம்பிப்பாங்க. இன்னொரு விஷயம் நினைக்கிறீங்களா, நமது முன்னோர்கள் யாராவது அந்த ஆத்ம உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா அவங்க இங்க சரியாகுவாங்க. நம்ம அது பேர் என்ன சொல்றோம், திதி கொடுக்கிறது. கரெக்டுங்களா? திதி கொடுக்கிறது. எதுக்கு திதி கொடுக்கணும் தெரியுமா இருக்காது? உங்க தாத்தா பாட்டிக்கு உங்க முன்னோர்கள் எதுக்கு என்னங்க முன்னோர்களுக்கு எதுக்கு நம்ம திதி கொடுக்கணும்? எங்க அப்ப நம்ம ஒரு விஷயம் செஞ்சா அவங்களுக்கு சரியாகுதுங்களா? அப்ப நம்ம இங்க கட்டுக்களை உடைச்சு நம்ம சந்தோஷமா அவங்க சரியாகுவாங்க. இங்க குலக தெய்வ கட்டிங்க உடைச்சா அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், நல்லது கிடைக்கும். இங்க நம்ம தெய்வ ஏதோ ஒரு கட்டு குடும்ப கட்டை உடைச்சா அவங்களுக்கு அந்த சரியாகும். இங்க மெடிடேஷன் பண்ணா அங்க அவங்களுக்கு சரியாகும். நம்ம மெடிடேஷன் பண்ற பலன், தியானம் பண்ற பலன் நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் சேரும். அதே மாதிரி நம்ம முன்னோர்களுக்கும் போய் சேரும். அவங்க ஏதாவது ப்ராப்ளத்தை மாட்டிட்டு இப்ப நம்ம பிசிக்கல் உலகத்துல இந்த உடம்போடு இருக்கிறதுனால நமக்கு ஒரு விஷயம் கட்டு, நமக்கு ஒரு தொந்தரவு இருக்குன்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு அந்த உடம்பு இல்லை, இருந்தாலும் வேற ஏதோ தொந்தரவு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடைக்காம ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இங்க நல்லது செய்ய அவங்களுக்கு அங்க ரிலீஸ் ஆகும். அப்ப நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயம் நம்ம முன்னோர்களையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்கும், நம்மளையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்கும், நமக்கு அடுத்த தலைமுறையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த சர்வ கட்டுக்களை உடைக்கும் பரிகாரம் இந்த பயிற்சி வகுப்புல நம்ம கத்துக்கிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. செயல் செய்யணும். அதுக்கான விஷயங்கள் செய்யும் போது முன்னோர்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். ஒரே கல்லுல 3 மாங்காய். செஞ்ச சந்தோஷம் தான், இல்ல சந்தோஷத்துக்காக தான் செய்யறதே. சரி, ஓகே, இது ஃப்ரீ கிளாஸ் சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். சரி, இது ரொம்ப காமனான பரிகாரம். உங்களுக்கு என்ன கட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. குலதெய்வ கட்டு இருக்கா, தொழில் கட்டு இருக்கா, குடும்ப கட்டு இருக்கா, லட்சுமி கட்டு இருக்கா, எந்த கட்டு இருக்குன்னு தெரியாது. சரிங்களா? இப்ப மியூட் போட்டுக்கோங்க. இது ஒரு கட்டு வேட போட வேண்டியது, அடிக்கடி மியூட் கட்டு போட வேண்டியதா இருக்கணும். மியூட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. இந்த ஒரு விஷயம் செய்யுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும், நீங்க சிட்டியில சென்டர் ஆஃப் தி சிட்டில இருந்தாலும் சரி, அப்படியே ஓரத்துல குக்கிராமத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல எந்த கண்ட்ரில எங்க இருந்தாலும், கண்ட்ரியை விட்டுருங்க, நம்ம இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அந்த ஊர்ல ஒரு எல்லை கோயில் இருக்கும். மேக்சிமம் எல்லை அம்மனா இருப்பாங்க, இல்ல எல்லை ஐயனார் அந்த மாதிரி இருப்பாங்க. 2 பேர் தான் இருப்பாங்க, வேற யாரும் அவ்வளவுதான். எல்லை கோயில் இருக்குங்களா உங்க ஊர்ல? இது எல்லைன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. பைபாஸ், அந்த புகார் பைபாஸ், விவசாய ஒரு விஷயம் ஒண்ணுங்க. விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு ரோடு போட்டாங்க. ஸ்டோருக்கு எங்க நிப்போம், ரோட்ல நிப்போம்.
எல்லா ஊர்லயுமே அந்த மாதிரி நிறைய எல்லை கோயில், அதாவது முக்கியமா சிட்டிக்குள்ளதான் வந்துட்டீங்கன்னா, சென்னை சிட்டிக்குள்ள வந்து எல்லை கோயில், எல்லை எதிர்த்தல் இங்கிருந்து கோடம்பாக்கம், அங்க முங்கம்பாக்கம், அப்படியே டி நகர், இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி 4 டைரக்ஷன் சுத்தி 360 4 டைரக்ஷன்லயும் எல்லா கோயில் என்னமோ நகரம் இருக்கு, ஒரு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எங்கேயாவது ஒரு சின்னதா ஒரு கோயில் வச்சிருப்போம். இப்ப நிறைய இடத்துல கோயில மோஸ்ட் ஆஃப் த கோயில் இடிக்கல, எனக்கு தெரிஞ்சு சின்னதாக்கிட்டாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில ஜிஹெச்க்கு பக்கத்துல ஒரு சின்ன கோயில், யாராவது போயிருக்கீங்களா அந்த பக்கம் சென்னையில? அந்த ரோடு படி சின்னதா ஒரு கோயில் இருக்கும். இந்த ரோடு ஓரமா அந்த நடைபாதையில வந்து ஒரு கோயில் வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த எல்லை கோயிலே. இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போற பிறகு அதான் அந்த எல்லை கோயில். அதான் அந்த ஊரோட எல்லை கோயில். சின்னதா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி உங்க ஊர்ல எந்த இடத்துல எல்லை கோயில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த எல்லை கோயில்ல போய் அம்மனாக இருக்கட்டும், ஐயாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. உங்க பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்களா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க. பண்ணீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை உயர்வதற்கு அடுத்த ஸ்டெப் கிரியேட் ஆகும், உங்களுக்கு வழி கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலும், எங்க இருந்து வந்திருந்தாலும், அந்த எல்லை கோயில்ல இருக்கக்கூடிய சாமி நமக்கு அனுமதி கொடுக்காம நம்மளால அந்த ஊருக்குள்ள வாழ முடியாது. இப்ப நான் இருக்கிறது ஊரப்பாக்கம். சரிங்களா? ஊரப்பாக்கத்து எல்லை கோயில் இங்க இருக்காங்க. இந்த அம்மா இந்த கோலாட்சி அம்மன் கோயில், கோலாட்சி அம்மன் பேரு சுயம்புன்னு சொல்லுவாங்க, கோலாட்சி அம்மன். சரிங்களா? அந்த அம்மா வழி கொடுக்காம என்னால இந்த ஊருக்குள்ள வாழ முடியாது. சார் அப்புறம் தான் குலதெய்வம் வேற. சரிங்களா? இவங்க வழி விட்டதான் இந்த ஊருக்குள்ள வாழ முடியும். குலதெய்வம் வழி விட்டாதான் நல்ல எல்லை கோயில் தெரியும் நமக்கு. இப்ப ரெகுலரா நிறைய பேருக்கு ரெகுலரா குலதெய்வ கோயில் போயிட்டு வராங்க, குலதெய்வத்தை மனசார கும்புறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா எல்லை கோயில் நிறைய பேர் மறந்துட்டாங்க. சும்மா அப்படியே கோயில அம்மன் கோயிலா, ஹாய் ஹலோ ஹவர், நல்லா இருக்கீங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வீக் வந்து ஆடி மாசம் வந்துச்சு, ஐ வில் கம் அண்ட் கூட்டு கொஞ்சம் பொங்கல் வச்சு உங்களுக்கு தராங்க, யூ ஹேவ் இட். இப்படியாக மாறி விட்டது நம்ம டெக்னாலஜி. அம்மனை மறந்துட்டாங்க. இன்னொரு தெரிஞ்சுக்கோங்க, ஊர பக்கத்துல இருக்கேன், இந்த பக்கம் எல்லை கோயில் இவங்க, இன்னும் கொஞ்சம் தெளிப்பா நாங்க வேற ஒரு சுயம்புலிங்கம் ஒரு கோயில் இருக்கு, அது அந்த பக்கம் ஒரு எல்லை கோயில். புரியுதுங்களா? இப்ப அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் அங்க வந்து கும்பிடணும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து கும்பிடணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த எல்லை கோயில் என்ட்ரன்ஸ்ல இருக்கும், அதான் எல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களான்னு தெரியாது, நீங்க இனிமே செய்யுங்க. நீங்க ஊருக்கு டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் சென்னையில இருக்கேன். சரிங்களா? சென்னையில தான் நான் வேற ஒரு ஊருக்கு போறேன், சும்மா கிளாஸ் எடுக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வரேன், இல்ல திருச்சி வரேன், ஏதோ ஒரு ஊருக்கு வரேன். இப்ப நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது சில இடங்கள்ல அந்த இவரு நின்றுட்டு இருப்பாரு, கையில கத்தி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி யாராவது குதிரை இருக்கும், ஒரு 4 குதிரை 3 குதிரை பாத்துருக்கீங்களா? ஓகே, அங்க என்ன பண்ணட்டும். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அவங்க கார்ல போறதா இருந்தா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அவங்க மனசார அவங்க கிட்ட ப்ரே பண்ணிருப்பாங்க, இந்த எல்லையில அந்த எல்லைக்கு தாண்டத்துக்கு வழி கொடுங்க, எனக்கு வழி நடக்குன்னு சொல்லி கடந்து போங்க. அந்த எல்லை சாமி நம்ம வழி விடாம அந்த அடுத்த பக்கம் போக முடியாது. என்னங்க? அவங்க எல்லை பாதுகாவலர்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம 2 போலீஸ் நிக்குதுன்னா அந்த போலீஸ் நம்மள வழி விட அந்த பக்கம் போக முடியும், அதையும் தாண்டி உயர்ந்தவர்கள் அவர்கள். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பஸ்ல போறீங்கன்னா கூட பஸ்ல கடவுளே நல்லா அப்படியே அந்த போலீஸ் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்க எதுல போனாலும் பிளைட்ல போன தெரியாது. சரிங்களா? நம்ம போகும்போது அந்த மாதிரி எல்லைங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சா ஓரமா நிறுத்த முடிஞ்சா நிறுத்தி அந்த கோயில போய் சாமி கும்பிட்டு போங்க. இப்ப இன்னொரு விஷயம், இப்ப நான் வந்து திருச்சி போறேன். சரிங்களா? திருச்சியில ஏதோ ஒரு ஊருக்கு போறேன் நானு.
அந்த ஊருக்கு நான் அந்த ஊர்ல போய் கிளாஸ் எடுக்க போறேன். திருச்சியில ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல போய் கிளாஸ் எடுக்க போறேன். அப்படி போகும்போது ஒரு எல்லை கோயில் தெரிஞ்சதுன்னா அங்க நிறுத்திட்டு, நான் நீ கிளாஸ் எடுக்க போறேன், நாளைக்கு கிளாஸ் எடுக்க போறேன், இந்த கிளாஸ் நீங்க நல்லபடியா நடத்தி கொடுங்க, எனக்கு இந்த ஊருக்குள்ள வழி விட்டுங்க, எனக்கு நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி, அந்த கிளாஸ் நல்லபடியா நடத்தி கொடுங்க, எல்லை கோயில போய் கேட்டுட்டு அந்த விஷயம் செய்ய சூப்பரா நடக்கும் உங்களுக்கு. நான் சொல்றது ஒரு கிளாஸ், இந்த 2 நாள் கிளாஸ் எடுக்கிறதுக்கே அந்த எல்லை கோயில போய் கேட்டுட்டு செஞ்சா சூப்பரா கிளாஸ் நடக்கும். அப்படின்னா நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு விஷயம் செய்ய போறீங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நீங்களே ஷிஃப்ட் ஆறீங்கன்னா அந்த எல்லை கோயில போய் கேட்டுட்டு போனா மட்டும்தான், சொல்லிட்டு சாமியிட்டு கேட்டுட்டு பர்மிஷனோட போனா மட்டும்தான் சூப்பரா இருக்க முடியும் உங்களால வாழ்க்கையில. ஆனா இத எந்த ஜாதகத்திலையும் யாருமே இதை பரிகாரமா சொன்னது கிடையாது. ஏன் கஷ்டப்படுறீங்க கேட்டா, என் லைஃப் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதை போன இதை போன எங்கெங்கயோ சுத்த சொல்றாங்க தவிர, எல்லை கோயில போய் இலை சாமியிட்டு கேளுன்னு யாரும், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லுவாங்க. குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி சொல்லுவாங்க, எல்லாமே நம்மளும் சொல்லிக் கொடுப்போம், எல்லாமே டெக்னிக் சொல்லுவோம். ஆனா முதல்ல நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லைக்கு அவனுக்கு கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்க கிட்ட மனசார ப்ரே பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த பரிகாரத்தை முதல்ல செய்ய. உடனே இது ஆடி வெளியே செய்யலாமா, ஆவணி வெளியே செய்யலாமா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை செய்யலாமா, செய்யுங்க, அவ்வளவுதான். முதல்ல செய்யுங்க. நாளைக்கு ஆடி வெள்ளியா, ஆடி வெள்ளிக்கு போயிட்டு வாங்க. ஆடி ஞாயிறு தாங்க ஸ்பெஷல், போயிட்டு வாங்க. ஆடி திங்கள் தாங்க ஸ்பெஷல், போயிட்டு வாங்க. இல்லங்க எங்க ஊர் ஆடி செவ்வாய் தான் நாங்க கொண்டாடுவோம், கும்பிடுங்க. இல்ல ஆடி முடிஞ்சிச்சு, ஆணி வந்துருச்சு, ஆவடி வந்துருச்சு, ஏதோ வந்துருச்சு, கும்பிடுங்க. ஊர் முன்னாடி ஒரு கல்லு வச்சிருக்காங்கல்ல சார், அது என்னங்க? ஊருக்கு முன்னாடி வந்து கிராமத்துல கல்லு வச்சிருக்காங்க, அந்த கல்லு கும்பிடுவாங்க. அதுதான் அப்ப எல்லை கோயிலா இருக்கலாம். அந்த கோயில மேபி என்ன பண்ணிடுறாங்கன்னு தெரியாது, பட் அது எல்லையா வச்சிருப்பாங்க. எல்லையை அங்க போய் கும்பிட்டுருவாங்க. முதல்ல மனசார ப்ரே பண்ணுங்களேன். கோயிலுக்கு போயிட்டு நான் பொங்கல் வைக்கிறேன், நான் வந்து அதை செய்யறேன், நான் கடா வெட்டுறேன், இந்த மாதிரி சாங்கியெல்லாம் செய்ய வேணும்னு சொல்ல முதல்ல மனசார ப்ரே பண்ணுங்கப்பா. இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறேப்பா, ரொம்ப ஆமா நான் தான் அம்மா, இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன், ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு இந்த ஊர்ல வாழ வச்சுட்டு இருக்கீங்கம்மா, எனக்கு வழி கொடுத்துருக்கீங்கம்மா, எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னும் வாழ்க்கையில டெவலப் ஆகணும், ப்ளீஸ் தயவுசெய்து எனக்கு கருணை கட்டுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, நான் அடுத்த என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இதை முதல்ல செய்யுங்க. முதல்ல நீங்க பொங்கல் வைக்கிறது கடை அப்புறம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் மனசார ப்ரே பண்ணுங்க. அங்க போய் நின்றுட்டு அந்த ஃபேமிலி என்ன திரும்ப வச்சு இவங்க என்ன திரும்ப பண்ணாங்க, போன வாரம் கூட இவங்க கார் வாங்க தெரியல, அந்த ஃபேமிலியில அந்த காரா ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல, தோடு அழகா இருக்குல்ல, யாருக்கு தெரியுங்களா? அம்மனுக்கு போட்டுருக்க தோடே அழகா இருக்கு, அம்மனுக்கு சாரி சூப்பரா இருக்குல்ல, ரசிக்கிறீங்க. சாமி கும்பிட போனீங்களா, ரசிக்க போனீங்களா? பெருமையா பேசுறீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, முதல்ல எல்லை கோயில் போய் சாமி கும்பிடுங்க. சரி, இப்ப இன்னொரு விஷயம், உங்க லைஃப்ல யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல எல்லை கோயில் போங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லையே, பரவாயில்ல எல்லை கோயில் போங்க. என்னங்க ப்ராப்ளம் இருந்தாலும் கோயில் போக சொல்றீங்க, ப்ராப்ளம் இல்லைனாலும் கோயில் போக சொல்றீங்க, பக்தி இருந்தாலும் சொல்றீங்க, பக்தி இல்லைனாலும் பரவாயில்ல, சாமி நீங்க நம்மளாலும் போங்க, சாமி நம்மளனாலும் போங்க, போயிட்டோம். உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் வரணும் தானே? யார் யாருக்கும் அந்த ஆசை இருக்கு? தம்ஸ் அப் பண்ணுங்க, ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, போயிட்டு வாங்க. நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? தம்ஸ் அப் பண்ணல பாருங்க நிறைய பேர், அவங்களும் போயிட்டு வாங்க, வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். எஸ், சொல்லுங்க. உங்க ஏரியாக்குள்ள கோயில் மேடம். மதுரையில இருக்கீங்களா? எனக்கு அது என்ன குங்குமம், தாழம்பூ குங்குமம் ஒரிஜினல் வேணும். சூப்பர் மேடம், தேங்க்யூ மேடம். ஓகேங்களா? இந்த பரிகாரம் செய்யுங்க. அடுத்து நம்ம வந்து இந்த
3 நாள் கிளாஸா இருக்குது. இந்த பரிகாரம் வந்து தடைகளை உடைக்கும் பரிகாரம் 3 நாள் கிளாஸ் இருக்கு. அதாவது தடைகள் கட்டுக்கள் எல்லாமே உடைக்கிற கிளாஸ் 3 நாள் கிளாஸ் இருக்கு. 2 மணி நேரம் 2 மணி நேரம் 6 மணி நேரம் கிளாஸ் வருது. சரி, அந்த கிளாஸ் டேட்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதோட ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டா 2220 ரூபாய். சரிங்களா? இப்ப டிஸ்கவுண்ட், அதாவது இயர்லி பேர்ட் ஆஃபர்ல வந்து 1234 ரூபாய் 1 2 3 4 வச்சிருக்கிறோம். அது முதல்ல 50 மெம்பருக்கு சொல்லியிருக்கோம். இதுல ஏற்கனவே கிட்டத்தட்ட போன கிளாஸ் நடுவில் ஜாயின் பண்ணவங்க ஒரு 25 பேருக்கு மேல ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி 25 சீட் தான் இருக்குது. அதுக்கு மேலே சேர்த்து போனோம். இதுல 1234 ரூபாய்க்கு 25 சீட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2220 ரூபாய்க்கு 1000 ரூபாய் டிஃபரெண்ட் வரும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் பே பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம். கிளாஸோட டேட்லாம் பின்னாடி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எந்த டேட்ல ஆரம்பிக்கும், கண்டிப்பா ரெக்கார்டிங் உண்டு. லாஸ்ட் கிளாஸ் 21ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் 21ஆம் தேதி என்னால ஆரம்பிக்க முடியல. ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால என்னால ஆரம்பிக்க முடியல கிளாஸ. அடுத்த டேட் வந்து எப்போதும் நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். நான் நிச்சயமா கிளாஸ் நடக்கும். சரிங்களா? அந்த கிளாஸ் டேட் பின்னாடி அறிவிக்கிறேன். அதனால என்னோட ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, கூகுள் பே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9543 123 233 9543 123 233. 43 சார் 9543 123 233 9543232333 9543 123. நான் குரூப்ல போய் ஷேர் பண்றேன். எல்லா குரூப்லயும் ஷேர் பண்றேன். ஓகே சார். சரிங்களா? பே பண்ணிட்டு என்னோட இன்னொரு நம்பரும் என்னோட ஆக்சுவல் நம்பரும் ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க. குரூப்ல ஆட் பண்ணிடுறேன் உங்க எல்லாரையும். சரிங்களா? ஆக்சுவல் கிளாஸ் ரேட் பின்னர் அறிவிக்கப்படும். ஓகேங்களா? இப்ப சத்யா மேடம் பாருங்க. சத்யா மேடம் எவ்வளவு ஒளிவட்டத்தோட இருக்காங்க பாருங்க. அவங்க ஃபேஸ் சரியா தெரியுதோ இல்ல, பின்னாடி பிரைட்டா சும்மா தக தகதானே அவங்க பின்னாடி ஒளிவட்ட சொல்லுவாங்களே, பின்னாடி உனக்கு ஒளிவட்டம் தெரியுது கோடி போல, அந்த மாதிரி இருக்காங்க. ஒளிவட்டத்தோட இருக்காங்க. சரி, சரிங்களா? ஓகே, இதை நான் நம்பர் ஷேர் பண்றேன். எல்லாருமே பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ண குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். 50 தாண்டி என்னங்க எஸ், நீங்க ஒளிவட்டத்தோட தான் இருக்கீங்க. சரி, இப்ப பாருங்க. சூப்பர் மேடம். இப்ப பாருங்க, இந்த 50 தாண்டிடுச்சுன்னா 2220 ரூபாய் ஃபீஸ். சரிங்களா? சரி, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் கேள்விகள் இருந்தா இப்ப கேளுங்க. இப்ப வந்து ஃபீஸ் 1234 1 2 3 4 50 பேர் சேர்ந்த பிறகு கட்டுறதுன்னா 2220. ஆமா மேடம். ஓகே ஓகே. சரிங்களா? இப்ப நம்ம எல்லாருமே இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இந்த கிளாஸ் நம்ம கத்துக்கிறதுனால நமக்கு நல்லது, நம்ம முன்னோர்களுக்கு நல்லது, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நல்லது. அதனால எல்லாருமே ஜாயின் பண்ணிப்போம். ஓகேங்களா? வேற டவுட் கேள்விகள் இருந்தா கேளுங்க. சார் டியூரேஷன் சார் 3 நாள் கிளாஸ். 3 நாள் கிளாஸ் ஈச் கிளாஸ் 3 நாள் கிளாஸ் ஈச் கிளாஸ் 2 மணி நேரம் நடக்கும். மொத்தம் 6 மணி நேரம் டியூரேஷன். சார் வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். அந்த 50 பேருங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நிறைய பேர் யோசிச்சு செய்வாங்க, கட்டுவாங்க. சீக்கிரமா ரஷ் ஆகாம இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் 75 இல்ல 100 பண்ணா இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஆஃபர் அப்படி அப்படி வரீங்களா? சரி, இமிடியேட்டா நீங்க பே பண்றீங்க.
நீங்க சொல்ற ஐடியா கரெக்ட் தான். அதை நம்ம கேட்டு குருமார்கள்ட்ட கேட்டுட்டு செய்வோம் அதை. ஓகே, தேங்க்யூ. ஓகே மேடம். ஓகே, வணக்கம் மேடம். இந்த ரிச்சுவல் அல்லது இந்த கட்டோடைய வந்து ரஃப்லியா நீங்க என்ன மாதிரியா இருக்கும்? அது வந்து இப்போ நீ சொல்லி இப்போ சொல்லுறது டெம்பிள் போடுவோம், மத்தபடி என்ன மாதிரியா இருக்கும்? இது லைக் ரிச்சுவலா இல்லை? ஏன்னா நம்ம வந்து குடும்பத்துல இருக்கோம், சோ we have to prepare அதுக்கு. நிச்சயமாக உங்க குடும்ப வாழ்க்கையே எந்த பக்கமும் அது வந்து தடையாக இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம ட்ரைபல் சில விஷயங்கள் நீங்க வீட்ல இருந்து செய்யற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் நீங்க கோயில் வெளியில போய் செய்யற மாதிரி இருக்கும். சில டவுட் கேட்டது சொல்லிடுறேன் நானு. சில கேட்ட டவுட் எனக்கு தனியா கால் பண்ணி கேட்ட டவுட் என்ன, தாந்திரிக முறை இருக்குமா, மாந்திரிகம் இருக்குமா, நைட்டு 12 மணிக்கு எஞ்சி உட்காந்து பூஜை பண்ண வேண்டியது இருக்குமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மந்திரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான மந்திரங்கள் சொல்லி கொடுத்த அது கிடையாது. இந்த கோழி காவு கொடுக்கறது, கடா வெட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. அப்புறம் என்னத்தான் பரிகாரம் சொல்லுவீங்க? சாஃப்டான பரிகாரம் தான் எல்லாமே. பரிகாரம் அப்படின்னாலே நம்ம ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரிஞ்சு அந்த சொல்யூஷன் செய்யறது தான், அவ்வளவுதான். அப்ப எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் ஏதோ ஒரு சாஃப்ட் சொல்யூஷன் இருக்கும்ல, அந்த சொல்யூஷனை தேடி கண்டுபிடிச்சு சொல்றதா இந்த பரிகாரங்கள். அதனால எல்லாராலையும் செய்யக்கூடிய பரிகாரமா தான் இருக்கும். நீங்க 108 நாள் தொடர்ந்து விரதம் இருங்க, நீங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு 108 நாள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா சரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயம் தான். அப்போ இது வந்து ஜாதகம் பார்த்தா இன்னும் டீப்பா தெரியுமா சார்? ஓகே, ஐ மீன் என்னோட நாலேஜ் சொல்றேன். ஜாதகம் இருந்தால் இவங்களுக்கு இந்த கட்டு இருக்குன்னு கன்ஃபார்மா சொல்லலாம். ஓகே, சரிங்களா? அதையும் சொல்லி கொடுத்துருவோம் கிளாஸ்லயே. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் ஜாதகம் இருக்குன்னா ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருங்க, கிளாஸ்ல எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கா, இது இருக்கா, ஆமா கட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, சப்போஸ் ஜாதகம் இல்ல, அப்புறம் எப்படி கட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது? அதான் ப்ராப்ளம் இருக்குது லைஃப்ல. அப்ப அதுக்கும் பரிகாரம். ஜாதகத்துல ஜாதகம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் சில விஷயங்கள் அடிஷனலா உங்களுக்கு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே சார். சோ அன்னைக்கு வந்து நீங்க லிஸ்ட் பண்ணி என்னென்ன கட்டு, கேன் யூ ரிப்பீட் சார்? தொழில் கட்டு, லட்சுமி கட்டு, லட்சுமினா பொருளாதாரம். ஓகே, குலதெய்வ கட்டு, குடும்ப கட்டு. இத 4 சரி பண்ணாலே மற்ற பல கட்டுகள் உடையும். குடும்ப கட்டு பிகாஸ் நம்ம பார்த்தோம்னா சில குடும்பத்துல வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதே உடல் கட்டு, அதுவும் குடும்ப கட்டுல தான் வரும். அதாவது நீங்க சொன்ன அந்த அப்பாக்கு அப்படி இருக்கு, தம்பிக்கு எப்படி இருக்கு, இப்படியே அது குடும்ப கட்டுல வந்துடும். சரிங்களா? சில பேருக்கு உடல் கட்டும் இருக்குது. உடல் கட்டுமே இருக்குது. சில உடல் கட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களால உடம்பு வந்து சரி பண்ணிக்கவே முடியாது. அவங்களால எந்த மாத்திரை மருந்து எவ்வளவு சாப்பிட்டாலுமே சரி பண்ணிக்க முடியாது. அதுலயுமே சரியாகும். ஓகேங்க, வணக்கம் மேடம். பிரார்த்தனை கிடையாது, நன்றி சொல்லிடுவாங்க. இந்த ஊர்ல வாழ வச்சிருக்கு அதான் சொல்றாங்க, இந்த ஊர்ல வாழ வச்சிருக்கு நன்றி. என்னோட வாழ்க்கையை முன்னேறதுக்கு அடுத்ததுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை எனக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, கூட வந்து கைட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டா பிசினஸ் டெவலப் பண்ணி கொடுங்க, வேலைன்னா நல்ல வேலையை கிடைக்கிறது கொடுங்க, குடும்பத்தை நல்லபடியா ஹெல்த்தியா பாத்துக்கோங்க, நீங்க தான் அதுக்கு எல்லாத்துக்கும் வழி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை பிரார்த்தனை வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குல்ல.
அதுக்கு நீங்க போய் பிசினஸ் பேசாதீங்க. நல்லா கவனிச்சுங்க, எந்த கோயிலுமே பிசினஸ் பேசாதீங்க. போயிட்டு பிசினஸ் கேட்டீங்களா, ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, நீங்க என்ன குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபாய் தரேன், உங்களுக்கு அடுத்த மாசம் அர்ச்சனை பண்றேன், அபிஷேகம் பண்ணி வேண்டிக்காதீங்க. அதாவது பொதுவா சாதாரண அர்ச்சனை பண்றேன், அபிஷேகம் பண்றேன், அது வேண்டிக்கலாம் நீங்க. ஆனா எனக்கு இதை செஞ்சா நான் உனக்கு அதை செய்யறது வேண்டிக்காதீங்க. அதுவே கட்டாங்க. சரிங்களா? பிரார்த்தனைனா எனக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நன்றியோட இருப்பேன், நன்றி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அது பிரார்த்தனை. எனக்கு 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் இருந்தா உனக்கு 50,000 ரூபாய் தரேன், எனக்கு 10 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் தான் உனக்கு வெள்ளி கிரீடம் செஞ்சு தரேன், எனக்கு இதை பண்ணா உனக்கு அதை பண்ணி தரேன்னு சொல்லி அந்த மாதிரி வேண்டிக்காதீங்க. ஆனா செஞ்சு கொடுங்க. வேண்டுதல் வேண்டாம், நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்லல, செஞ்சு கொடுங்க. உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. அர்ச்சனை பண்ணுங்க, பூஜை பண்ணி எல்லாமே பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, போட்டோ வாங்கி கொடுங்க, எல்லாமே கொடுங்க. ஆனா இதுக்குதான் அதை நான் செய்யறேன்னு அந்த முடிவு வராதீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். சொல்லுங்க. Since நம்மள இருக்கோம், இத்தனை பேர் தெரியல. Next week will be Guru Purnima. So எங்களுக்காக இந்த உங்களை we are talking to you, right? எங்களுக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து நாங்க ரிசீவ் பண்றோம் for the yes, because next week Wednesday, so I thought it's okay. So அதனால நீங்க எங்களுக்கு you're a teacher, பூர்ணிமா. ஓகே, நம்ம நீங்க ஸ்பெஷல் மெடிடேஷனே வச்சிடலாமே. ஓகே, நம்ம நார்மலா பண்ணிட்டு இருந்தோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறது, பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பெஷல் மெடிடேஷன் வைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், வார பௌர்ணமி அன்னைக்கு 29th வெட்னஸ்டே அன்னைக்கு ஓகே நைட்டு. ஓகே, ஆக்சுவலா பௌர்ணமி வந்து அதுக்கு முன்னாடி நாளே ஆரம்பிச்சிருக்கு. okay sir, yes, 28th பௌர்ணமி. yes, 28th நைட் பௌர்ணமி 7:32 க்கு ஆரம்பிக்குது. 7:30 க்கு வெச்சுப்போமா? எஸ், okay 28th. அது நான் இன்ஃபார்ம் பண்றேன், குரூப்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸ்பெஷல் மெடிடேஷன் வைக்கிறேன் நாங்க. okay sir, thank you very much. நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அது. சார், நான் ஒரு டவுட் கேட்கலாங்களா? இந்த சத்ருவ தொல்லை இருந்தா அது எப்படி சரியாகும்? சரி, சத்துருக்கள் தொல்லையும் சரியாகும், அதுக்கும் பரிகாரம் இருக்கு. அதுக்கு எளிமையான பரிகாரம் இருக்குங்களா? சம்பந்தமே இல்லாம சில பேர் விரோதமா இருந்து கெடுதல் பண்றாங்க. கரெக்ட். அது ஏன் அந்த மாதிரி செய்யறாங்கன்னு தெரிய காரணம் தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். அதாவது இந்த பரிகாரம் கிளாஸ் கத்துக்கிட்டு நீங்க பரிகாரம் பண்ணும் போதே உங்களுக்கு செய்வன செஞ்சு வச்சிருக்காங்க, செய்யப்பட்டவனை செஞ்சு வச்சிருக்காங்க, பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க, ஏவல் பில்லி சொல்லி ஏவி விட்டுருக்காங்க, எதுவா இருந்தாலும் சரியாகும். சரிங்களா? ஓகே. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கத்துக்க போறது என்னன்னு கேட்டா, ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம், சரி பண்ணது தெரிஞ்சுக்க போகிறோம், நம்ம தவறுகள் என்னென்ன செய்யறதுனால இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்ச தவறுகளையும் சரி பண்ணிக்க போகிறோம். நம்ம என்னங்க தவறு செஞ்சிட்டோம்? நமக்கு தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறதா, தெரிஞ்சு யாரும் தவறு செய்யறது இல்ல, தெரியாம செஞ்சுட்டு தவறுகள் சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திக்க போய்க்கும், அவ்வளவுதான். சரி பண்ணிக்கும்போது புதுசா எதுவும் வந்து சேராது. ஓகேங்களா? எஸ், டன். ஓகே ஓகே, இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நம்ம எல்லாருமே மெயின் கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த சில யாரும் குரூப் போட்டு லீவ் வாட்ஸ்அப் குரூப்ல யாரும் ரிலீவ் ஆயிடாதீங்க, எல்லாருமே இருங்க. அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் வருது, தெரிஞ்சுப்போம், கத்துப்போம், வாழ்க்கை சூப்பர் டெவலப் ஆகும். நம்மளோட குறிக்கோள் என்னன்னு கேட்டா, தனி மனிதன் வாழ்க்கையில முன்னேறி ஆகணும், வேற வழியே கிடையாது. வாழ்க்கையில முன்னேறதான் ஆகணும். அவங்க தேர் இஸ் நோ அதர் வே. வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும்தான், ஒரே வே, ஒன்லி ஒன் வே. வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும்தான். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பொருளாதாரம், ஹெல்த், வெல்த், என்ன இருந்தாலும் சரி, அதில் முன்னேறணும். அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். சரிங்களா? அதனால குரூப்ல இருங்க, நிறைய கிளாஸஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, கத்துக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறுவோம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.